ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைக்கு சத்சங்கத்துல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தனுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம், விஜய் ஏகாதசி. அதனால ஏகாதசி உபவாசம் இருக்கிறவங்க, இன்னைக்கு யாரெல்லாம் ஏகாதசி உபவாசம் இருக்கீங்க? எல்லா உபவாசம் இருக்கிற ஏகாதசி விரதம் இருக்கிற எல்லா பக்தனுக்கும் பகவான் ஆசீர்வாதம் கிடைக்கணும், நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்தில் ருச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. சோ முதல்ல இந்த தெப்பக்குளம் சத்சங்கத்துல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், திரிபங்க பிரபு இங்க இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களோட திரும்ப சேர்ந்து பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, பகவானுக்கு சேவை செய்யறது, பக்தருக்கு சேவை செய்யறது, கோமாதாவுக்கு சேவை செய்யறதுலாம் பெரிய பாக்கியம். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக எல்லா பக்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்ப இன்னைக்கு நம்ம இந்த சத்சங்கத்துல ஏகாதசியோட மகாத்மியம், இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை, பகவான் நாமத்தை சொல்றதுனால நமக்கு என்ன நன்மை, கோமாதாவுக்கு சேவை செய்யறதுனால என்ன நன்மை, வைஷ்ணவருக்கு சேவை செய்யலாம் என்ன நன்மை. இது ஒரு தலைப்பு ரொம்ப பெரிய தலைப்பு தான், ரொம்ப நேரம் பேசினாலும் தீராது, ரொம்ப விஷயம் இருக்கு. அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏகாதசி மகாத்மி, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏகாதசி அப்படின்னா 11வது நாள். இப்போ தமிழ்ல வந்து முதல் நாள், 2ஆம் நாள் சொல்ல முடியும், ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே இங்கிலீஷ். ஏகாதசி பிரதமை, திதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, தென் ஏகாதசி. ஏகாதசிங்கிறது 11ஆம் நாள். சோ இந்த ஏகாதசி திதி வந்து மொத்தம் 14 திதி இருக்கு. அப்புறம் ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி திதி எல்லாம் இருக்கு. 16 திதி இல்லையா? அப்போ ஏகாதசி திதி வந்து மாசத்துல 2 தடவை வரும். ஒரு மாசமும் 2 தடவை ஏகாதசி திதி வரும். ஒன்னு சுக்லபக்ஷ ஏகாதசி, இன்னொன்னு கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. சுக்லபக்ஷ ஏகாதசினா பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி. கிருஷ்ணபக்ஷ ஏகாதசினா அமாவாசை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி. மொத்தத்துல எல்லா ஏகாதசியும் முக்கியம் தான். பெரும்பாலும் மக்கள் என்ன நினைச்சுக்காங்க, வைகுண்ட ஏகாதசி மட்டும் தான் முக்கியம் நினைச்சுக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவாங்க, வைகுண்ட ஏகாதசி மட்டும் விரதம் இருப்பாங்க. ஆனா எல்லா ஏகாதசியும் முக்கியமான, எல்லா ஏகாதசியும் முக்கியம். அந்த ஒரு ஏகாதசிக்கு மகாத்மியம் இருக்கு. ஏகாதசி மகாத்மியம்னு பிரம்ம வைவர்த புராணம், ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், புராணங்கள்ல ஏகாதசி மகிமை சொல்லி. இந்த ஏகாதசி இதோடைய சிறப்பு என்ன? ஒரு ஏகாதசி வரும்போதும் யுதிஷ்டிர மகாராஜா, பாண்டவருடைய அண்ணன் இருக்காரு இல்லையா, தலைமையான மூத்தவர் யுதிஷ்டிரா, தர்மா, அவர் வந்து பகவான் கிருஷ்ணத்தை கேட்பார், பகவானே ஜனார்தனா, கேசவா, மாதவா, கோவிந்தா, இந்த ஏகாதசி மகிமை என்ன, ஏகாதசி உபவாசம் எப்படி இருக்கணும், யார வழிபடணும், அதை தயவுசெய்து சொல்லுங்க. அப்ப ஏகாதசி விரதங்கிறது இன்னைக்கு தொடங்கினது இல்லை, காலம் 12 காலமாக. துவாபர யுகத்துல யுதிஷ்டிர மகாராஜ் ஏகாதசி விரதம் இருக்க. அது மட்டும் இல்ல, திரேத யுகத்துல ராமர் ஏகாதசி விரதம் இருக்க. அப்போ ஒரு சந்தேகம் வந்துடும், நாம எல்லாம் ஏகாதசி விரதம் இருக்கோம், நம்ம எதுக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும்? என்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், பிரபு பகவான வழிபடணும் சரி ஓகே, நாம ஜெபிக்கணும் சரி ஓகே,
இப்படி எல்லாம் விரதம் இருந்துதான் கடவுள் வந்து அருள் பண்ணுவாரா? இந்த மாதிரி விரதம் இருந்தாதான் கடவுள் வந்து நம்ம மேல ஆசீர்வாதம் பண்ணுவாரா? அப்படி உடலை வருத்திட்டு விரதம் இருக்குமா? அப்ப என்ன சொல்றது? யாரோ கேக்குறாங்க நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது, அப்படி எல்லாம் உபவாசம் இருந்தாலும் கடவுள் வந்து வரம் கொடுப்பாரா? அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? நம்ம எதுக்கு ஏகாதசி விரதம் இருக்கோம்? அதான் விரதம் இருந்தாதான் பகவான் கருணை கொடுப்பாரு. விரதம் எல்லாமே பகவான் கருணை கொடுப்பாரு. இங்க ஆல்ரெடி பகவான் வந்திருக்காரு. நித்தா கௌர சுந்தர் கௌரங்க இல்லையா? அப்ப என்ன புரிச்சுக்கிறது? விரதம் இருந்தாதான் கடவுளுடைய கருணை கிடைக்குமா? இந்த புலன்களுக்கு நிறைய கொடுத்து 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 அது கட்டுப்பாட்டே இல்லை. அதாவது பக்திவினோத் தாக்கூர் பாடுற, நம்ம பிரசாதம் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம்? சரீரா அவித்யஜா, இந்த ஜட உடல் வந்து அறியாமின் மொத்த வடிவம். நம்ம எடுத்துட்டு இருக்கிற ஜட உடல் அறியாமின் மொத்த வடிவம். சரீரா வித்யஜா ஜடேந்திரிகா தகைகா, இந்த புலன்கள் இருக்கு இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, ஐம்புலன்கள். இந்த புலன்கள் எங்க போகுது? நம்மள மரணத்தை நோக்கி இழுத்து செல்லும், மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதைகளின் வழிகளாகும். சரீரா வித்யஜா ஜடேந்திரிகா தகைகா, இந்த புலன்கள் என்ன பண்ணுது? நம்மள மரணத்தின் பாதைக்கு இழுத்துன்னு போகுது. சரீரா வித்யஜா ஜடேந்திரி ஜீவ பலே விசேஷாகரே தாரா மத்திய ஜுவாஹபி. ஜுவா அப்படின்னா நாக்கு. ஜுவானா நாக்கு. இந்த நாக்கு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பிரசாதம் டேஸ்டா இல்ல, அதுல உப்பு கம்மியா இருக்கு, அதுல காரம் இல்ல, பிரசாதம் நல்லாவே இல்லை, எல்லாம் நாக்குல படும்போது அதுக்கப்புறம் உள்ள போச்சுன்னா ஒண்ணும் தெரியாது இல்லையா? நாக்குக்கு அப்புறம் தொண்டைக்குள்ள இறங்கிருச்சுன்னா அதுல உப்பு என்ன, காரம் என்ன, கசப்பு என்ன, இனிப்பு என்ன, புளிப்பு என்ன, ஒண்ணும் தெரியாது. அப்ப நாக்கு இருக்கு இல்லையா? இதுதான் எல்லா புலன்களையும் கொடியதும் கட்டுப்படுத்த முடியாத, கண்ட்ரோல் பண்ண முடியும். நாக்கு வந்து கட்டுப்படுத்த முடியல. புலன்கள்ல வந்து கொடியதும் கட்டுப்படுத்த முடியாது நாக்கு. நீங்க பாருங்க, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவா மக்கள் என்ன பண்ணுவாங்க? எதையாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்க எவ்வளவு பேர் மாயப்பூர் போயிருக்கீங்க? யாத்திரை எல்லாரும் போயிருக்கீங்க. ட்ரெயின்ல எவ்வளவு பேர் போயிருக்கீங்க? ட்ரெயின்ல எல்லாரும் பேர். இங்க இருந்து போறதுக்கு மதுரையில இருந்து மாயப்பூர் போறதுக்கு 2 நாள் ஆகும். 2 நாள் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. பொதுமக்கள் பொதுவா பிரபுபாவுடைய கருணைனா நம்ம வேற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணாது என்னன்னு பார்ப்போம். பொதுவா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ட்ரெயின்ல வருவாங்க. அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி, கரம் கரவே, கரம் சாய், கரம் சாய், கரம் சாய், பானி பானியா, தண்டா பானியா, தண்டா பானி வந்துட்டே இருப்பா லைனா. வந்துட்டே இருப்பா லைனா. வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. கரம் சமோசா, கரம் சீமை, கரம் சமோசா. வாங்குவான், சாப்பிடுவான், தூங்குவான், வாங்குவான், சாப்பிடுவான், தூங்குவான். இப்படிதான் 2 நாள். அந்த 2 நாள் போறது படாத மாதிரி போடுவாங்க இல்லையா? ஆனா பக்தர்கள் பாருங்க, வீட்டுல இருந்து பிரசாதம் பேக் எடுத்து முறுக்கு, சீடை. மதுரையில என்ன ஃபேமஸ்? சிக்கன் தண்டா. சிக்கன் தண்டா பேக் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல கீர்த்தன் பாடுறது, ஆரத்தி பண்றது, மங்கள ஆரத்தி, கௌர ஆரத்தி எல்லாம் நடக்கும். அப்ப 2 நாள் போறதே தெரியும். பக்தர்களை கதை பேசுவாங்க, கிராமத்தை பத்தி பேசுவாங்க, சேவையை பத்தி பேசுவாங்க. 2 நாள். அப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும், ஏதாவது பேசிட்டே இருக்கணும். அப்ப நாக்குதான் ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது, ரொம்ப கொடியது. ஜிக்வா தாராமத்திய ஜிக்வா. இந்த நாக்கு வந்து கட்டுப்படுத்திட்டோம்னா மற்ற எல்லா புலங்களையும் கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா எல்லாம் ஒரே லைன்ல இருக்குன்னு ப்ராப்பரா சொல்றேன். நாக்கு, வயிறு, பால் உறுப்பு எல்லாம் ஒரே லைன்ல. அப்ப நாக்கு முதல் கட்டுப்படுத்தும். ஆனா நாக்கு கட்டுப்படுத்துறது, நாக்கே நீ பேசாதே சொல்ல முடியாது. வாயில் என்ன கொலக்கட்டி வச்சிருக்க, கேட்கறது ஏதாவது பேசன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசாததும் யாராவது பேச வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம பேசக்கூடாது இப்படி பண்ணிட்டாலும் யாராவது வந்து வாய் பிடிப்பாங்க இல்லையா? அப்ப பேசாம இருக்க முடியாது. சரி, சாப்பிடாம இருக்க முடியுமா? ஆக முடியாது. நீங்க பாருங்க, திருப்பதி வந்து ஏகாதசி ஃபீஸ்ட் பண்ணிருக்கு. அதனால பக்தர்கள் சாப்பிடாம இருக்க முடியாது, சாப்பிடுறாங்க. சோ அப்போ ஏதாவது பேசிட்டு இருக்கோம், ஏதாவது சாப்பிட்டு இருக்கோம். அது ப்ரோபான்னு சொன்னா கிருஷ்ணருக்காக பண்ணுவாங்க. அதுதான் தபம். கிருஷ்ணருக்காக நிவேதனம் பண்ண பிரசாதத்தை சாப்பிடுவது, அப்புறம் கிருஷ்ணரை பத்தி பேசுறது, அது தப வாழ்க்கை. ப்ரோபான்னு சொல்லுவாரு, மௌனம்னு சொன்னா மௌனமா இருக்குன்னு சொன்னா, மௌனமா இருக்குன்னா வாய் மூடிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நான்சென்ஸ் விஷயங்களை பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, கிருஷ்ணரை பத்தி மட்டும் பேசணும்.
அப்போ இந்த நாக்கு கட்டுப்படுத்துறதுக்காக பக்தர் என்ன பண்றாங்க, ஏகாதசிக்கு உபவாசம் கூடுதலா நேரங்களை வந்து பகவான் நாமத்தை ஜபிக்கிறது, பாவகம் படிக்கிறது, கேட்கறது, அந்த மாதிரி நேரங்களை வந்து கிருஷ்ண உணவுல முன்னேற்றம் இருக்கு. சரி, அப்ப அடுத்த கேள்வி வந்துடும். சரி, நாம வந்து நம்ம புலன்கள் குறைபாடான ஜீவாத்மனை 4 குறையில ஒண்ணு புலன்கள் குறைபாடு. அப்ப இன்னும் 3 என்னது? அப்போ ஜீவாத்மாக்கு நம்ம கிட்ட 4 குறை இருக்கு. ஒண்ணு புலன்கள் குறைபாடு, இன்னும் 3 என்னது? தவறு செய்யக்கூடியவங்க, ஏமாற்றுறவங்க, மாயைகள். இல்லையா? சோ இதெல்லாம் நமக்கு நாம ஏகாதசி விரதம் இருக்கணும், புலன்களை கட்டுப்படுத்தணும், நாக கட்டுப்படுத்தணும். அது மூலமா நம்ம கிருஷ்ணர் மேல இந்த புலன்களை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். இல்லையா? ஆனா ராமரையே விரதம் இருக்கணும். அவர்தான் முழுமுதற் கடவுளாச்சு. ராமர் முழுமுதற் கடவுள், முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் பரம புருஷோத்தமன். அவர் ஏகாதசி விரதம் நமக்காக வேண்டிய ஆதரவு சிரேஷ்டா தத்ததேவோ தரோஜனா சவேத் பிரமாணம் குருதே லோகஸ் அத்வர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் என்ன செயல் பண்றாங்களோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். இப்ப ராமர் வந்து மனித ரூபத்துல வந்தார். மனித ரூபத்துல வந்ததுனால அவர் வந்து ஏகாதசி விரதம் இருந்திருக்காரு. அவரு பகவானை வழிபட்டிருக்காரு. பகவானே வழிபட்ட பகவான் யாரு? ராமரே ஒருத்தர் வழிபட்டிருக்காரு. யார் அவரு? யாருக்கா தெரியுமா? ராமர் வழிபாடு பண்ண பகவான். இல்ல இல்ல, நமக்கு பக்கத்துலதான் இருக்காங்க. பதில இருந்து 2 மணி நேரம். ஸ்ரீரங்கநாதர். ரங்கநாதர். ரங்கநாதர் வந்து ராமர் ஆராதிச்ச பெருமாள். ரங்கநாத சுவாமி வந்து பகவான் ராமர் வழிபட்ட பகவான். அப்ப 2 கேள்வி வந்திருப்போம். ராமர் முழுவதற்கோடு அவர் ஏகாதசி விரதம் இருக்காரு. சரி, நமக்கெல்லாம் உதாரணமா இருக்கு. அவர் முழுவதற்கோடு அவரே வழிபட்டுக்கு வரா. நம்ம தான் ரங்கநாதர் வழிபடணும், நம்ம தான் ராமரை வழிபடணும். அவரே வழிபட்டாரு. அதான் அதே பதில் தான். அவர் மாநில ரூபத்துல வந்து எப்படி விக்கிரக ஆராதனை பண்ணணும், எப்படி பகவான் மேல அன்பு செய்யணும், எப்படி பக்தி சேவை பண்ணணும் அப்படின்னு அவரே கத்துக்கணும். ஏன்னா ராமர் வந்து ரங்கநாதர் வந்து ரகுவம்சத்தினுடைய விக்கிரகம், அவங்க குல விக்கிரகம். காலகாலமா வழிபாடு பண்ணணும். ரங்கநாத சுவாமி வந்து காலகாலமா ரகுகுலத்துல வழிபட்டு அயோத்தியால. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரங்கநாதர் அயோத்தியால இருந்தார். அயோத்தியால வர்றதுக்கு முன்னாடி ரங்கநாதர் எங்க தோன்றினார்? ஃபர்ஸ்ட் ரங்கநாத சுவாமி எங்க தோன்றினார்? ஸ்ரீ ரங்கநாதர் பிரம்மாவுக்கு முதல்ல தர்ஷனம் கொடுத்தார். ரங்கநாதர் வந்து முதல்ல பிரம்மலோகத்துல பிரம்மா வந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு படைக்கிறதுக்கு நாலேஜ் வேணும் இல்லையா? நாலேஜ் எல்லாம் படைக்க முடியுமா? அறிவு எல்லாம் படைக்க முடியாது. அவர் படைக்கிறதுக்கு நாலேஜ் வேணும். அப்ப என்ன பண்ணாரு? பிரம்மா வந்து தவம் பண்ணார். மனதை புலன்களை கட்டுப்படுத்தி தவம் பண்ணார். அப்ப அவரோட தபத்திலையும் அவர் விரதத்திலையும் பக்திலையும் பகவான் சந்தோஷமாயி அவருக்கு தர்ஷனம் கொடுத்தாரு. அதை பார்த்த உடனே பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பெருமாள் அப்படியே ஆதிசேஷன் பாம்பு படிக்கல சாந்தாஹாரம் வஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசகுசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வித்யான கமலம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். அப்படி செந்தாமரை கண்ணன், தாமரை போல கண்கள், மேகக்ஷாமம், மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, மார்புல சீவஸ்திரி, கழுத்துல கௌஸ்துவமணி, என்று வாடாத வைஜெயந்தி மாலை, அப்படி அழகு. அப்ப பிரம்மா சொன்னாரு, பகவானே இவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க இங்கேயே இருக்கணும், எப்போ என் கூடயே இருக்கு, நான் உங்களை வர்ஷிப் பண்ணணும், நான் உங்களை வழிபாடு பண்ணிருக்கணும். இப்ப பகவான் என்ன பண்ணாரு? அர்ச்ச அவதாரம் விக்கிரக ரூபத்துல அங்கேயே பிரம்மலோகத்தில் இருந்து. அப்போ முந்தைய காலங்கள்ல வந்து இந்த பூமி ஆண்ட மன்னர்கள்லாம் தேவலோகத்துக்குள்ள போவோம். இந்த பூமி ஆண்ட மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ராஜ ரிஷிகளா இருக்கு. ராஜ ரிஷின்னா என்னது? ராஜானா உலக நிர்வாகம் பண்றது, ரிஷினா எல்லாம் தொடர்ந்து ஒரு தபம். இப்ப ராஜ ரிஷினா அவங்க ராஜாவா இருந்திருக்காங்க, ஆனா உலகப்பட்டது இல்லை. இந்த ராஜ்யத்தை அனுபவிக்கணும், செல்வம் சேர்க்கணும், பேரு புகழ் இருக்கணும், ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த பூகோளத்தை வந்து ஸ்வாகு மகாராஜா ஆண்டு வந்து ஸ்வாகு. இந்த ஸ்வாகு மகாராஜா பேர் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்வாகு மகாராஜ் பேர் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்வாகு மகாராஜ் பேர் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? பகவத்கீதையில இருக்கு. பகவத்கீதை
4ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகம். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவா அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனு ஸ்வாக பிரவி. பகவத்கீதா ஸ்வாகம் ஸ்வாகம் அப்படியா? சோ இமம் விவஸ்வதே யோகம், இந்த பகவத்கீதையை பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்றாரு. கிருஷ்ணா வந்து அர்ஜுனுக்கு சொல்றாரு, அர்ஜுனா இந்த பகவத்கீதையை பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தமா அகம் அவ்யயம். விவஸ்வான், சூரிய தேவனோட பேர் விவஸ்வான். சோ விவஸ்வானுக்கு இந்த பகவத்கீதை நான் சொன்னேன். விவசாயம் என்ன பண்ணாரு? அவருடைய பெயர் வைவஸ்வத மனு. இப்ப நமக்கு எல்லாருக்கும் தந்தை யாருன்னா வைவஸ்வத மனு. நமக்கு எல்லாருக்கும் வீட்டுல ஒரு அப்பா இருக்காரு. அந்த அப்பாவுக்கு அப்பா விட அப்பாவுக்கு அப்பாவோட அப்பாவோட அப்பா வைவஸ்வத மனு. அப்ப வைவஸ்வத மனுக்கு ஒரு அப்பா இருக்காரு. அவர் யாரு? வைவஸ்வத மனுடைய அப்பா யாரு? சாய்பு மனு இல்ல, சாயம்பு. சாயம்பு யாரு? பிரம்மா பிதாமகன். பிரம்மா வந்து பிதாமகன். அவர் வந்து அவருக்கு தான் மனுக்கள் வராங்க. பிரம்மாட்டு இருந்து 14 மனுக்கள். சாயம்பு மனு, வைவஸ்வத மனு, சக்ஷுஷ மனு, இந்திரசாவணி, ருத்ரசாவணி, மேருசாவணி, இந்த மாதிரி 14 மனு இருக்காரு. அந்த 14 மனு ஒருத்தர் வைவஸ்வத மனு. இப்ப யாருடைய ஆட்சி காலம் இருக்குன்னா வைவஸ்வத மனு தான் நம்ம எல்லாருக்கும் இந்த மனித குல தந்தை. நம்ம எல்லாருக்கும் மனித குல தந்தை யாரு? வைவஸ்வத மனு. அவருடைய பையன் தான் சுவாகு மகராஜ். சுவாகு மகராஜ் அவருக்குதான் முதல் அந்த பகவத்கீதை இருக்கு இல்லையா, சூரிய தேவன், அப்புறம் அவர் பையன் வைவஸ்வத மனு, அதுக்கப்புறம் அவர் பையன் வந்து சுவாகு மகராஜ். இப்படியே பரம்பரா மூலமா வந்தது. அதே மாதிரிதான் ரங்கநாத விக்கிரகம். சுவாகு மகாராஜ் வந்து ஒரு நாள் அயோத்தியா வேர்ல்டு கேபிட்டல், உலகத்துக்கே தலைநகர். திரேதா யுகத்துல அயோத்தியா வந்து வேர்ல்டு கேபிட்டல். அப்ப அயோத்தியால இந்த சுவாகு மகாராஜ் வந்து ஒரு நாள் பிரம்மலோகத்துக்கு போனாங்க, பிரம்மாவை சந்திக்க. அப்ப பார்த்தா அங்க அழகான பெருமாள் இருக்கார், ரங்கநாத சுவாமி. அப்ப சுவாமி மகாராஜ் ரொம்ப ஆசை, ரங்கநாதரை போய் அயோத்தியா கூட்டிட்டு போயிடணும், நம்ம போய் அரண்மனையில அழகான பூஜை பண்ண வச்சு ரங்கநாதர் வர்ஷிப் பண்ணணும், வழிபடணும். அப்ப எப்படி தருவாங்க? இப்ப வந்து பிரபு என்ன இன்வைட் பண்ணிருக்காரு, நான் இங்க வந்திருக்கேன், என் கவர்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கூட்டிட்டு போயிட முடியுமா? கவர்மெண்ட் கூட வாங்க கொடுத்துருவாங்க. பிரபு நீங்க கவர்மெண்ட் எடுத்து போய்க்கணும். இல்ல அவரு கொடுத்தா நீங்களா விட்டுருவீங்களா? அது எப்படி எங்க கவர்மெண்ட் அவருக்கு நீங்க கொடுக்கலாம்? சட்டைக்கு வந்துருவீங்க இல்லையா? ஏதோ பிரபு வந்தாரு, கொஞ்ச நேரம் கிருஷ்ணரை பத்தி பேசினாரு, பிரசாந்த் சட்டம் வந்த இடத்துல என்ன இடத்தை கொடுத்தா மனத்தை பிடிக்கிற மாதிரி இல்லையா? அவர் ஏதோ கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டோம்னா கவர்மெண்ட் கூட்டிட்டு போறாரு இல்லையா? சண்டைக்கு வந்துருவீங்களா? அந்த மாதிரி பிரம்மா போய் மீட் பண்ணிட்டு அவர் சந்திச்சதுக்கு அப்புறம் சுவாமி மகாராஜுக்கு ரங்கநாதர் ரொம்ப பிடிச்சு போயிடுது. ரங்கநாதர் கூட்டிட்டு போகணும், எப்படி வர முடியும்? பிரம்மாவே கொடுத்துட்டு வர்றாரு. பிரம்மாவே தபம் இருந்து ரங்கநாதர் தரிசனம் பண்ணியிருக்கு. அப்ப பாருங்க, தவம் இருந்து பிரம்மா தரிசனம் ரங்கநாதர், அந்த ரங்கநாதர் எப்படியாவது அயோத்தியை அழைச்சிட்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு சுவாமி மகாராஜர். அவர் என்ன பண்ணார், வந்து சராயு நதிக்கரையில அயோத்தியால சராயு நதிக்கரை தவம் இருக்காரு. பல வருஷமா தவம் இருந்து சாப்பிடாம தூங்காம ஒரு காலையில பகவான் பிரார்த்தனை பண்றாரு. பகவான் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. மகாராஜா எனக்கு என்ன வேணும்? சுவாமி மகாராஜா எனக்கு என்ன வர வேணும்? பகவானே நீங்க என்னுடைய ஊருக்கு வந்துடணும், நீங்க பிரபலவர்கள் நீங்க வந்துருவாரு. பகவானும் சரின்ட்டாரு. அவர் தவத்துல சந்தோஷமாயி பகவானும் சரி. நான் பிரம்மா அழுதுன்னு இருக்கேன், அது எப்படி நான் பகவானை விட்டுடுவேன்? பகவானுக்கு பிரிஞ்சு அப்படியே நல்ல பிரம்மா அழல. இப்போ பகவான் சொல்ற ஒன்றும் கவலைப்படாத, நீ மங்களாரத்தி பண்ணி நாங்க போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா பிரம்மாவுடைய டியூரேஷன் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, பிரம்மாவுடைய ஆயுள் காலமும் பூலோகத்து ஆயுள் காலமும் ரொம்ப வேரியேஷன் அதிகம். அதனால நீ மங்களாரத்தி பண்ணு, ஒரு முகூர்த்தத்துக்குள்ள நான் போயிட்டு வந்துடுவேன். அப்படி வந்து இருக்கிறாரு எங்க? அயோத்தியாவுக்கு. அயோத்தியால வந்து சுவாமி மகாராஜா, அப்புறம் வந்து சாகர, அம்சுமான், திலீபன், பாகீரதன், இப்படி அந்த வம்சத்துல ராமன், ரகுகுல திலகர், ராஜீவலோச்சன, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு. அவரு ரங்கநாதரை பூஜை பண்ணாரு. அப்ப ரங்கநாதர் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாரு இல்லையா? அப்போ தசரத மகாராஜ் இருந்தார் இல்லையா, தசரத வந்து ஒரு யாகம் பண்ணாரு, புத்திரகாமேஷ்டி யாகம். அப்ப வந்து எல்லா மன்னர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாரு. எல்லா பாரதம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிற மன்னர்களுக்கெல்லாம் சின்ன தசரதன் சக்கரவர்த்தி,
அவரு கீழே நிறைய குடில மன்னர்கள் சிற்றரசர்களா இருக்கும். அவங்களே இன்வைட் பண்ணாரு யாரும். அப்போ சவுத் இந்தியால இருந்து என்ன தர்மவர்மான்னு ஒரு ராஜா, தர்மவர்மா. அவர் என்ன பண்ணாரு, அவர் யாகத்துக்கு போனார் அயோத்தியா. அங்க போனா அவர் ரங்கநாதர் பார்த்தாரு. இந்த பெருமாள் எவ்வளவு அழகா இருக்காருன்னு அவருக்கு ஆசை வந்துட்டு, இந்த பெருமாள் எப்படி இங்க வந்தாரு, பெருமாள் எப்படி அயோத்தியா வந்தாரு ரங்கநாதர்? சுவாமிமார்கள் தபத்தினால இல்லையா? அப்போ பிரம்மலோகத்திலையும் பிரம்மாவுடைய தவம், பிரம்மா தவம் செஞ்சதுனால ரங்கநாதர் பிரம்மலோகத்துல வந்தார். சுவாமி மகாராஜ் தவம் பண்ணனால அவர் அயோத்தியா வந்தார். அப்ப நானும் போய் காவேரி கரையில தவம் பண்ண பகவானுக்கு வந்துருவேன். நான் போய் காவேரி கரையில சுவாமி மகாராஜ் மாதிரி நான் தவம் பண்றேன். அப்ப பகவான் இங்க வந்துடுறாரு. அப்ப அதெல்லாம் ஃபாரஸ்ட் தானே அப்பெல்லாம். இந்த மாதிரி சிட்டி, பெரிய பெரிய சிட்டி எல்லாம் கிடையாது. மதுரைக்கே என்ன பேருன்னா கதம்பவனம் பேரு. ஃபுல்லா கதம்பா ட்ரீஸ். கதம்பவனம் பெரும்பாலும் பிருந்தாவனம் பாத்தீங்க. கிருஷ்ணருக்கு பேர் வந்து கதம்ப காரணம். கதம்பவனம் மாதிரி அழகா இருக்கு பிருந்தாவனம். சோ அந்த மாதிரி மதுரை ஃபுல்லா கதம்பவனமா இருந்திருக்கு. இன்னைக்கு மதுரை ஃபுல்லா கதம்பவனம் எல்லாம் போயிடுச்சு. மரமே எல்லாம் போயிடுச்சு. கதம்ப மரம் கேட்க போகுது. இருக்கிற மரத்துல வெட்டி ரோடு மேல ரோடு, ரோடு மேல ரோடு, பாலத்துக்கு மேல பாலம், கீழே பாலம், மேல பாலம். பாத்தீங்களா, மீனாட்சி அம்மாளுக்கு வந்து கதம்ப வன சுந்தரி இருக்கா. வெரி குட். கோயிலுக்குள்ள இருக்கு ஸ்தல விருட்சம். மீனாட்சி கோயில்ல ஸ்தல விருட்சம் கதம்பா ட்ரீ. கதம்ப மலர் வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியம். கதம்பம் ஃபிளவர்ஸ், கதம்பம் மிந்தாவல்ல இல்லையா? சோ பாருங்க, அப்ப அவ்வளவு ரொம்ப பிரசித்தி பெற்றது மதுரை. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இந்த தர்மவர்ம ராஜா தவம் பண்ணாரு. அப்ப அங்க தவம் பண்ண போனார் காவிரி கரை. அங்க முனிவர்கள் சொன்னாங்க, அவசியம் இல்ல, நீ தவம் பண்ண வேணா, நீ பகவான் மேல பக்தி பண்ணு, உன் கடமை பண்ணிட்டு பகவானையும் வந்துடுவார். ஏன்னா இந்த முனிவர்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, பகவான் காலத்துல இங்கதான் வரப்போறாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த ராஜா வந்து அவர் டியூட்டி பண்ணிட்டு இருக்காரு, அவர் கடமை பண்ணிட்டு இருந்தாரு, பகவான் மேல பக்தி பண்ணாரு. அப்பதான் ராமர் என்ன பண்ணாங்க, ராமர் வழிபாடு பண்ணாங்க அயோத்தியில. அப்ப ராமர் என்ன பண்ணாங்க, வனவாசம் போனாங்க. போய் சீதாதேவி பிரிஞ்சு, அதுக்கப்புறம் லங்கையில போய் ராவணன் கூட சண்டை போட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ராவணன் வதம் பண்ணி, அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணி, அவர் வந்து அயோத்தியா வரும்போது விபீஷ்ணா சொன்ன, நானும் உங்க கூட வரேன். விபீஷ்ணா வந்து அவர் தான் ராமர் பிரிஞ்சிருக்க முடியும். பகவான் சொன்னாரு, விபீஷ்ணா நீங்க எப்படி என் கூட வரலான்னு, லங்கை யார் பாத்துக்குவாரு, ராவணனே நான் கொண்டுட்டேன், லங்காவாசிகளுக்கு யார் பாதுகாப்பு பண்ணுவான், லங்கை யார் ரூல் பண்ணுவான், நீதான் இருக்கணும், அதனால உன்னை பட்டாபிஷேகம் பண்றாங்க. அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் ராமர் வந்து விபீஷ்ண பட்டாபிஷேகம், அவர் அரியாசத்தை உட்காருங்க. நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும் இல்லையா, பெரிய பதவி பேர் புகழ கிடைச்சா நம்மள கையிலேயே பிடிக்க முடியாது இல்லையா. விபீஷன் என்ன பண்ணாங்க, எனக்கு வேண்டாங்க, எனக்கு லங்கையோட பதவி வேண்டாம், எனக்கு வந்து லங்கேஸ்வரா, லங்கையோட ராஜா பதவி வேண்டாம், எனக்கு பேர் புகழ் ஒண்ணு வேண்டாம், நான் உங்க கூட வந்துடுறேன், என்ன அயோத்தியா கூட்டிட்டு போடுவேன். நம்மளா இருந்தா சொல்லுவோம், பிரபு நீங்க அயோத்தியா போங்க, அப்புறம் வந்து நான் உங்களை பாக்குறேன், நான் லங்கையில உட்காந்துட்டு இருக்கேன், அப்புறம் நேர கிடைக்கும் போது உங்களை வந்து பாக்குறேன், இல்லாட்டி மெயில் போடுறதுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்றேன் இல்லையா. ஆனா எனக்கு விபீஷ்ணா சொன்னாரு, நானும் உங்க கூட வருவேன், என்னை கூட்டிட்டு போடுவேன். அப்ப ராமர் சொன்னாரு, இல்ல இல்ல விபீஷ்ணா, நீ எப்படி வர முடியும், நீ இங்கதான் இருக்கணும். சரி கொஞ்ச காலம் தான் உங்ககிட்ட இருக்க, எனக்கு பர்மிஷன், நான் வந்து கொஞ்ச காலம் உங்க கூட தங்கிக்கிறேன். சரி ராமரும் சரின்னு கூட்டின்னு வந்தார். வந்து அயோத்தியால ராமர் கூட இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அப்ப ராமர் சொன்னார், விபீஷ்ணா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ திரும்ப போகணும்னு. நான் போக மாட்டேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ராமர் சொன்னாரு, இல்ல இல்ல நீ திரும்ப போகணும், இல்ல இல்ல நான் போக மாட்டேன், நீங்க என் கூட வந்த, நான் போட்டு நீங்க என் கூட வரணும். ராமர் சொன்ன, நான் வரமாட்டேன், நீங்க வேணா ரங்கநாதர் கூட்டிட்டு போய்க்கு. என்ன பண்ணாரு, நான் வரமாட்டேன், நீ ரங்கநாதர் அழைச்சுன்னு போய்க்கு. ரங்கநாதர் பார்த்தா அவருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ரங்கநாதருக்கு ராமருக்கு ஒரு வித்தியாசம் இல்லையா, ரெண்டு பேரும் பரம்பொருள், ரெண்டு பேரும் முழுவதும் கடவுள் பகவான் தான், அர்ச்சாவதாரத்துல இருக்காரு. ரொம்ப சந்தோஷம், அட்லீஸ்ட் இவராது வர்றாரு, ராமர் வரமாட்டேட்டாரு, பகவான் ரங்கநாதர் வர்றாருன்னு அவர் கூட்டிட்டு வர்றாரு. அப்படி போகும்போது அயோத்தியால இருந்து லங்கைக்கு போகும்போது தர்மவர்மராஜன் பார்த்தாரு, ரங்கநாதர் லங்கைக்கு போறாரு, நான் துரதிருஷ்டசாலி, இங்க இருக்கிற முனிவர்லாம் சொன்னாங்க அவர் இங்க வந்து இருப்பாருன்னு,
சரி அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் ப்ரோக்ராமாவது பண்ணோம், ஒரு 10 நாள் உற்சவம் பண்ணா, நீங்க ரங்கநாதர் இங்க காவிரி கரையில வைங்க, இங்க பகவான் இருக்கட்டும், நான் 10 நாள் உற்சவம் பண்ணா அப்படி கூட்டிட்டு போயிட்டு. அப்ப என்ன பண்ணாங்க, அங்க வச்சுட்டு பூஜை பண்ணாரு தர்மவர்ம ராஜா. 10 நாள் முடிஞ்சது, விபீஷன் கூப்பிடாரு, ரங்கநாதர் வரமாட்டேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. காவேரி விரஜாஸ்ரேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் வாசுதேவ ரங்கேஷ பிரத்யக்ஷம். காவேரி இருக்கு இல்லையா, காவேரி விரஜாஸ்ரேயம், பகவானுடைய ஆன்மீகத்துல பிரஜா நதி முடியும். கிருஷ்ணனுடைய கோலோகத்துல பிரஜா நதி. அந்த பிரஜா நதி காவேரி வேற வேற இல்லை. காவேரி விரஜாஸ்ரேயம், வைகுண்டம் ரங்கமந்திரம், அது பூலோக வைகுண்டம். ஸ்ரீரங்கம் வந்து பூலோக வைகுண்டம். இப்ப ரங்கநாதர் யாரு? வாசுதேவோ ரங்கேஷக. வாசுதேவன் தான் ரங்கநாதர் இருக்கு. இங்க ரங்கநாதருக்கு 4 கரம் இல்லை, 2 கைகள் இருக்கு. கிருஷ்ணர் வாசுதேவோ ரங்கேஷக பிரத்யக்ஷம் பரம பதம். யாரு ஸ்ரீரங்கத்துல போய் காவேரியை குளிச்சுட்டு ரங்கநாதர் தரிசனம் பண்றாங்களோ அவங்க மறுபிரிவு கிடையாது, அவங்க பகவான் உலகம். அப்ப என்ன சொன்னாங்க, அவர் அழகாரு விபீஷணன், பகவானே என்னை ஏமாத்திட்டீங்க, முதல்ல ராமரை என்னை ஏமாத்திட்டாரு, வரமாட்டேன்னு நீங்களும் உட்காந்துட்டீங்க. பகவான் சொன்னாரு, விபீஷணா அழாத, நீ லங்கைக்கு போ, தினம் நீ வந்து தரிசனம் பண்ணிக்கணும். தினமும் இங்க வந்து நான் உனக்கு உன் திசையை பார்த்து, தெற்கு திசையை பார்த்துருக்காருங்க, நான் உன் திசையை பார்த்து நீங்க இருந்து உன்னை பிளஸ் பண்றேன், என் தினமும் வந்து தரிசனம் பண்ணிக்கணும். விபீஷணா வந்து தினமும் பெருமாளை தரிசனம் பண்றதா இது. இன்னைக்கும் விபீஷணா வந்து தினமும் ரங்கநாதர் தரிசனம். ஏன் இதெல்லாம் சொன்னா, ராமர் முழுமுதற் கடவுள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஒருத்தர் தர்மாவை எப்படி ஃபாலோ பண்ணணும், தர்மமே உருவானம். ராமர் சொன்னா தர்மமே உருவானம், எப்படி ஒருத்தர் வந்து தர்மாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவரே மனித ரூபத்தை, பகவானே மனித ரூபத்துல வந்து அவர் தர்மத்தை ஃபாலோ பண்றாரு. அப்ப அவர் பகவானை வழிபட்டு இருக்காரு. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நம்ம பிரச்சாரத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், ராமர் முழுமுதற்கதான் அவரே சிவபெருமான வழிபட்டாரு இல்லையா? இது ஜென்ரலா எல்லா இடத்துலயும் கேட்கிற கேள்வி. ராமர் முழுமுதற் கடவுள்னா அவர் ஏன் சிவபெருமான வழிபடணும்? அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? என்ன சொல்லிருக்கீங்க? என்ன சொல்லுவீங்க? நமக்காக வாழ்ந்தாரு. சரி, அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி பண்ணனால பிரச்சனை. இப்ப என்ன பிரச்சனைனா, ராமர் வந்து சிவபெருமான வழிபடலைன்னு சொன்னா இந்த சர்ச்சையே வராது, யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனா இப்ப என்ன கேள்வி, ராமேஸ்வரத்தில் ராமர் சிவபெருமானை வழிபட்டாரே, அதற்கு உங்க பதில் என்ன? ராமர் வந்து ராமச்சந்திர பிரபு சிவபெருமான் மட்டும் வழிபடல. நீங்க ஹோல் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா தசரதர் காலில் விழுந்து வணங்கியிருக்கு. அப்ப ராமரோட தசரதர் பெரியவர் ஆயிடுவாரு. தசரதர் பாதம் தொட்டு வணங்கியிருக்கு. விஸ்வாமித்திரருக்கு சேவை பண்ணியிருக்காரு. அகஸ்தியர், கௌதமர், அந்த தண்டகாரண்ய வனத்துல எந்தெந்த முனிவர் இருந்தாலும் எல்லாரும் கால் தொட்டு வணங்கியிருக்கு. ராமருடைய ஃபாரஸ்ட் வனவாசத்துல அந்த தண்டகாரண்ய வனத்துல அவர் எங்கெல்லாம் போனார் எல்லாரும் பாதம் தொட்டு வணங்கியிருக்காரு, எல்லாரையும் பூஜை பண்ணிருக்காரு. அதனால அவங்க எல்லாம் கடவுளாக முடியுமா? அவங்க எல்லாம் கடவுளாக முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், ராமர் பரம புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் இந்த உலகத்துல மனித ரூபத்துல வந்தனால ஒரு மாநிலம் செய்யக்கூடிய தர்மத்தை செய்கிறார். அவர் எல்லா மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறார். உதாரண புருஷோத்தமா, புருஷ உத்தமா, புருஷ உத்கத்தமா, புருஷன் இஸ் அமௌங் தி பெஸ்ட். அதனால ராமர் போய் சிவபெருமான வழிபட்ட என்ன அர்த்தம்? பகவான் எப்பொழுதும் தன் பக்தனை வழிபடுவதில் பேரானந்தம் அடைவார். பகவான் என்ன பண்ணுவார்னா, எப்பவுமே தன்னுடைய பக்தர்களை ஆராதிக்கிறது தவறதே இல்லை. அவர் தினமும் வந்து அவரு எப்பவுமே கிருஷ்ண பகவானா வந்த போது சரி, கிருஷ்ண பலராமரை வந்த போது சரி, ராம் லக்ஷ்மண் சைத்தன்யர் நித்யானந்தர் ஒவ்வொரு யுகத்திலும், அவர் திரேதா யுகத்துல ராம் லக்ஷ்மண் ஆவாங்க, துவாபர யுகத்துல கிருஷ்ண பலராம், கலியுகத்துல கௌரவ நித்யானந்தர். அதுல பாருங்க, திரேதா யுகத்துல ராமர் வந்து எல்லாரும் வர்ஷிப் பண்ணிருக்காரு. கௌசல்யா, தசரத், அப்புறம் வந்து விஸ்வாமித்ரா, வசிஷ்டா. துவாபர யுகத்துல கிருஷ்ணா வந்து நாரதர் வர்ஷிப் பண்றாரு இல்லையா? அவங்க வீட்டுக்கு கிருஷ்ணருடைய அரண்மனைக்கு நாரதர் வந்தா அவரை தன்னுடைய ஊஞ்சல்ல உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணுவார். அப்ப கிருஷ்ணருடைய நாரதர் பெரியவர் ஆகிறாங்க. அவ்வளவு விடுங்க, சரி, நாரதராவது வந்து ஒரு முனிவர் சொல்லலாம், ரிஷின்னு சொல்லலாம். சுதாமா ஒரு ஏழை பிராமணன்.
அந்த பிராமணரை வர கிருஷ்ணரை பார்க்க வந்த நண்பன், கிருஷ்ணனுடைய நண்பன் ஒரு ஏழை பிராமணன். அந்த சுதாமரை தன்னுடைய பூஜையில உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்றாரு. அவுட்டு வருஷத்துக்கு பிராமணன், ஒரு பிராமணர் எப்படி வழிபடணும், அவருக்கு எப்படி மரியாதை இருக்கணும், அவர்கிட்ட எப்படி அன்பு செய்யணும் இல்லையா? சோ கிருஷ்ணா வந்து தன் கடமையை ஒரு நாள் தவறுனதே இல்லை. அதாவது அவர் மனித ரூபத்துல வருவார். அதான் பகவத்கீதை சொல்றாரு, ஒருவேளை நான் செயல் பண்ணலன்னு சொன்னா யாருமே செய்ய மாட்டாங்க. நான் வந்து ஒரு உதாரணமா செய்யலன்னு சொன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. நான் பண்ண எல்லாரும் என்னுடைய வழியை ஃபாலோ பண்ணுவோம். ரைட்? அப்போ இந்த பகவானுடைய லீலைகள் இதெல்லாம் அவர் வந்து முதல்ல உதாரணமா இருக்காரு. எப்படி வந்து சிவபெருமானுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி நாரதருக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி பிராமணருக்கு மரியாதை கொடுக்கணும், அப்படி உதாரணமா இருக்காரு. ரெண்டாவது ஒரு மனித ரூபத்துல வந்து ஒரு தர்மமா செய்யறாரு. மூணாவது அவர் எப்பொழுதும் தன் பக்தனை வழிபடுவதில் பரமானந்தம் அடையும். பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்வது, பக்தர்களை வழிபடுறது, அது அவருக்கு ரொம்ப ஆனந்தம். அப்போ இந்த ஒரு ஏகாதசி வந்த பொழுது யுதிஷ்ட மகாராஜ் கிருஷ்ணன் கேட்பாரு, இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்? அப்போ பகவான் சொல்லுவாரு, இந்த ஏகாதசி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா திரேத்த யுகத்துல ராமர் இருந்தாங்க. திரேத்த யுகத்துல ராமர் இருந்த போது நம்ம முன்மையில் கதையில பார்த்த மாதிரி ராமரும் சீதா தேவியும் லக்ஷ்மணன் கூட வனவாசம் போனாங்க, காட்டுக்கு போனாங்க. காட்டுல போனோடனே ஹோல் ஸ்டோரி ராமாயணம் இஸ் பிக் ஸ்டோரி. அப்ப காட்டுல போனப்போ பஞ்சவடியில இருக்காங்க. பஞ்சவடியில வந்து ஒரு நாள் லக்ஷ்மணன் ஒரு இந்த மாதிரி பர்ணசாலை போட்டுட்டு ஒரு சின்ன குடிசை, அதுக்கு வெளியில ஒரு பாறை மாதிரி இருக்கு, அது மேல ராமன் சீக்கிரம் பண்ணிருக்காங்க, லக்ஷ்மணன் கிட்ட. அப்ப திடீர்னு பார்த்தா ஆகாச மார்க்கமா ஒரு சத்தம் வருது. யாருன்னு பார்த்தா ஒரு ராட்சசி. அவ இந்த ராட்சசி வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கா, இன்னைக்குள்ள மாடர்ன் கேள் மாதிரி தலையில வச்சு போட்டுருந்தா. அப்புறம் கைக்கு எல்லாம் கலர் கலரா பெயிண்ட் அடிச்சிருக்கோம். சூப்ப நகா அப்படின்னா நகை வந்து நீளமா கூர்மையா வச்சிருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு பேர் நகை நீளமா கூர்மையா வளர்க்குறாங்களோ அவங்களாம் சூப்ப நகை. சூப்ப நகை வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம், ராமாயணத்துலயும் தேட வேண்டாம். இன்னைக்கு வந்து யாரு கலர் கலரா தலைமுடிய பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு நீளமா ஒரு நகை வச்சுக்கிட்டு ட்ரெஸ் குறைவா போறாங்க, அவங்க சூப்ப நகை. அப்ப நிறைய சூப்ப நகை வந்து எங்கெல்லாம் பார்க்கலாம், பெங்களூர், பாம்பே, மதுரையில இருக்காங்க, எல்லா ஊர்லயும் இருக்காங்க. யாரெல்லாம் வந்து உலன்பு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் வந்து நீளமா நகை வச்சிருந்து அதுல கலர் கலரா பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்களோ, தலைமுடியில கலர் கலரா பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்களோ, காதுக்கு மேல வளையம், கண்ணுக்கு மேல வளையம், மூக்குல வளையம், எல்லா பக்கம் வளையம் மாட்டிக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் யாரு? நான் சொல்ல சாஸ்திரம் சொல்லுங்க, என்ன கிளைம் பண்ணிடுறதுக்கு. அப்ப என்னாச்சு, இந்த சூப்பர் பாக்குறா, ராமர் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பச்சை மலை போல தேகம், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், தாமரை போல கண்கள். பார்த்து இந்த மாநிலம் இவ்வளவு அழகா இருக்காரு. சூப்பர் வந்து ராமரை பார்த்தோன்னே, ஓ வாட் அ ஹேண்ட்ஸம் மேன். அப்படியே கீழே இறங்கி வந்தா, ஓ மானிடனே நீ யார்? ஜனஸ்தானத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நான் இந்த வனத்தின் ராணி. நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் நான் இந்த வனத்தில் உல்லாசமாக ஆனந்தமா இருக்கிறேன். ராமர் சொன்னாரு, ஓ பேரழகியே. சூர்பனையை பார்த்து பேரழகிய, சரி வந்து போட்டோம், அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஓ பேரழகியே. இல்லையா? நம்மள யார பார்த்து அழகா இருக்கீங்கன்னா அவ்வளவுதான், சோ என்ன அழகா இருக்கே சொல்லிட்டாங்களே, அப்படியே சந்தோஷம் ஐசிட்டு வேற. எனக்கு என்ன உன்னை கல்யாணம் பண்ண ஆசை இருக்குதா, ஆனா பாரு நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த பொண்ணு என் கூட இருக்கா, என்னால உன்னை கல்யாணம் பண்ண முடியாது, நீ வேணா அவனுக்கு பண்ணு, என் தம்பி இருக்கா அவனை கல்யாணம் பண்ணிக்க, என் தம்பி இருக்கா அவனை கல்யாணம் பண்ணா. சூர்பனன் அப்படியே திரும்பி லக்ஷ்மணனை பாக்குறான். லக்ஷ்மணன் வந்து எப்படி இருக்காரா, பௌர்ணமி நிலவு மாதிரி. லக்ஷ்மணன் வந்து பௌர்ணமி நிலவு மாதிரி தேஜஸ், இப்படி கண்ணெல்லாம் அப்படி தாமரைகள் மாதிரி, அப்படியே ஒரு அந்த பௌர்ணமியில நிலவு மாதிரி ஜொலிக்கிறேன். லக்ஷ்மணன் பார்த்தோன்னே, ஓ இந்த மாநிலம் ரொம்ப அழகா இருக்கானே, ஓ மாநிலே நீ இவ்வளவு அழகா இருக்கியே, இந்த காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம 2 பேரும் நீ ராஜா ஆயிடலாம், இந்த வனத்துக்கே நீ ராஜா, நான் ராணி, சந்தோஷமா இருக்கலாம். லக்ஷ்மணன் சொன்னாரு, உன்னுடைய ப்ரொபோசல் நல்லா தான் இருக்கு, உன்னுடைய அணுகுமுறை நல்லா தான் இருக்கு, ஆனா பாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ராமனுடைய அடிமை, அடிமையை போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அடிமையை கல்யாணம் பண்ண நீயும் அடிமையா தான் இருக்கு. நான் வந்து ராமனுடைய அடிமை,
என்ன நீ கல்யாணம் பண்ணா நீயும் அடிமையாக இருக்கணும், பேசாம நீ ராமனையே கல்யாணம் பண்ணு. அப்ப நீ ராணியா இருக்கலாம். அவர் ராஜாராம், அவர் அயோத்தியாவின் சக்கரவர்த்தி, ரகுகுல திலகன், ராஜீவ லோச்சனன், அந்த ராஜன் அவர் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே சக்கரவர்த்தி. அவரை கல்யாணம் பண்ண, அதை விட்டு அடிமையிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? இதுவும் நல்லா இருக்கு. திரும்பி ராமன் இப்படி 2 பேரும் விளையாடிட்டே இருக்கு. சூர்பனை கோவம் வந்துருச்சு. ராமன் லட்சுமணன் அனுப்புறாரு, லட்சுமணன் போன ராமன் அனுப்புறாரு, வந்து அடிட்டாரு. அப்ப சூர்பனை பார்த்தா சீதா பக்கத்துல இருந்து ஒல்லியா மெல்லிசா இருக்கு. அப்படி கண்ணெல்லாம் சீதைக்கு வந்து தாமரை இதழ் மாதிரி, மெல்லி இடை, நீண்ட கூந்தல், அப்படி அழகு. ஓ, இந்த பொண்ணு இருக்கிறதுனால நீங்க விளையாடிட்டு இருக்கீங்கிட்ட, இவளை பொண்ணு அந்த ரத்தத்தை நான் குடிச்சிருவேன் அப்படின்னு சீதைக்கு போறாரு. சீதா பயந்து போயிட்டா. பிரபு பிரபு ராமன் ஒழிஞ்சிட்டா சீதை. சீதா என்ன பண்ணாங்க, ராமன் ஒழிஞ்சிட்டாங்க. அப்போ வந்து ராமர் சொல்ல, லட்சுமணா இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இந்த பொண்ணு சும்மா விடக்கூடாது, ஆனா பொண்ணு போய் கொல்லக்கூடாது. ஒரு ஸ்திரியை கொள்றது வந்து பாவம். பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க பாதுகாக்கப்படணும், அதான் தர்மம். அப்ப ராமர் கொல்ல வேண்டாம், இதுக்குதான் பனிஷ்மெண்ட் கொடுங்க. உடனே என்ன பண்ண லட்சுமணன் தன் உடைவாள் உருவாச்சு, உடைவாள் எடுத்து அப்படி சூர்பனைய மூக்கு அறுத்து விட்டு, மூக்கு அருந்து பிளட் வருது. அவன் அப்படியே ஜனஸ்தான ஸ்தம்பிக்கிற மாதிரி அப்படி கத்திட்டு போடுற. அங்க இருக்கிற மிருகங்கள், பறவைகள் போட்டு ஜனஸ்தானமே ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த மாதிரி ஆளறிட்டு போடுற. நேர ராவணன் போனா, அடே ராவணா, தசகிரீவா, ராட்சசின் கொழுந்தே, திலகமே, நம்ம ஊர்ல பேனர்ல வைப்பாங்களே, அறிவே, கொழுந்தே, மணியே, திலகமே, ஒண்ணுக்கு சம்பந்தமே இருக்கு. தென்னி என்ன ஓலை நீரே, தென்னீரே, செந்நீரே, பன்னீரே, அரசியல் தலைவர் பேனர் ஒண்ணு பிரயோஜனம். கடைசியில் ரோடு குண்டு குழிமாக தான் வச்சேன். அது மாதிரி சூர்பனகா போய் ராவணன் புகழ்தான். இப்படி எல்லாம் புகழ வச்சுன்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க. ஜனஸ்தானத்துல 2 பேரு என்ன பண்ணினாங்க காரியம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், சூர்பனகா வந்து கரண் தூஷன் போவோம். ராவணன் போறதுக்கு முன்னாடி கரண் தூஷன் இருக்கானே, அவன் வந்து பயங்கரமா ராட்சசன். ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சச கோடு, 1-2 இல்ல, ஒரு ராட்சசனே தாங்க 14,000 ராட்சச கோடு. சூர்பனகா போய் சொன்னா, அடே கரா தூஷா, இவங்க எல்லாம் ஒரே குடும்பத்தை ஃபேமிலி தான், இல்ல நம்ம ஃபேமிலி தான், ராட்சச ஃபேமிலி. ராட்சசன்னா என்ன, காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், பொய்க்கரம், இதெல்லாம் ராட்சசம். இந்த பர்சானிகேஷன் அந்த ரூபம். போய் அலறா, அடே கரா தூஷா, நீங்க ராட்சசர்களா, நீங்க ஜனஸ்தானத்துல 2 மாநிலங்கள் இருக்காங்க, அவங்க ஒண்ணும் பண்ண முடியல உங்களை. சூப்பரா எதாச்சு யாரு, அவன் கத்துறான் கரா தூஷன். போங்க போய் அவங்க கொண்டுட்டு வாங்க. 2 பேரும் 16 ராட்சசங்கள பெரும் படையோட வராங்க. கோவில் கழுது மேல ஏறிட்டு கத்திட்டு பெரும் படையோட வந்தாங்க. அப்படி வந்து அந்த பச்சைவடியில வந்தா அங்க லட்சுமணன் பாக்குறாரு, பெரிய ராட்சச ஊர்வலமே வருது. உடனே ஓடி போய் தன் அம்பை வெளியே எடுத்துன்னு வந்த லட்சுமணன். ராமனுக்கு, லட்சுமணன் என்ன பண்ண போறேன், அவனை கொல்ல போறேன், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், சீதையை பார்த்துக்கோ, நான் பாத்துக்கிறேன், நீ வந்து சீதையை பார்த்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். ராமர் யாரு, கோதண்ட ராமன். கோதண்ட எடுத்தாரு, அதுல ஒரு அம்பு தான் வச்சேன். அந்த அம்பு வைக்கும் போது ஒண்ணுதான் இருக்கு, அது காது வரை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் அது 1000 அம்புகள் ஆனது. எல்லா ராட்சம் தலை முடிச்சு, கை முடிச்சு, கால் ரத்தம் ஆறாவது ஜனசாங்க. பெரும் யுத்தம். அதுதான் வந்து தப்பிச்சு ஓடி போய் சொன்னான் ராவணன். அங்க ஜனஸ்தானத்துல 2 மாநிலங்கள் இருக்காங்க, உங்க சகோதரனை கொண்டு போட்டாங்க. ராவணனை கேர் பண்ணிக்கவே இல்லை. ஆனா சூர்பனகா வந்து என்ன சொன்னா, சீதையை பற்றி வர்ணிக்கிறான். சீதா எவ்வளவு அழகு தெரியுமா, அப்படியே தங்க பதுமை, தங்கத்தை உருக்கி காய்ச்சின நிறம், அவ்வளவு அழகு அப்படின்னு சொன்னேன்னு ராவணன், சீதை இவ்வளவு அழகா இருக்காரு, நீ போய் அந்த மாநிலனை கொண்டுட்டு சீதையை தூக்கிடுவான். அப்படிதான் அந்த கதையெல்லாம் வரும். அவன் போய் மாரிச்சன்ட்ட போனான். மாரிச்சன் யாரு, மாரிச்சந்து சுபாகு, மாரிச்சந்து தாடகையோட பசங்க. தாடகை ராமர் போனார் இல்லையா, தாடகையோட பசங்க.
மாரிச்சட்ட போய் சொன்னாங்க ராவணன், மாரிச்சா நீ போய் மாயமானாய் போய் அங்கேயும் குதிச்சுட்டு இருந்தீங்கன்னா சீதா உன்னை தூக்கிட்டு வர சொல்லுவா. அப்ப ராமர் உன்னை பிடிக்க வருவாரு, நான் சீதையை தூக்கிட்டு வந்துடுவேன். ராமர் அங்கே போனா சீதையை தூக்கிட்டு வருவேன். இப்ப மாரிச்சந்திர ராவணா உனக்கு யாரோ நல்ல உபதேசம் பண்ணி உனக்கு அழிவு கொடுத்துருக்காங்க. உனக்கு யாரும் எதிரிதான் சொல்லியிருக்காங்க. ராமன் பக்கம் போகவே போகாது. ராமனுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனை. அவரு ஏதோ ஒரு பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்காரு, நீ உன்னோட இடத்துல இருக்க. நீ லங்கேஸ்வரன், லங்கையோடைய சொர்ண லங்கா ஃபுல்லா கோல்டு. உனக்கு என்ன வேணும்? பெசாம மண்டோதரி இருக்கா, அழகான மனைவி, போதுங்க போயிட்டான். அப்புறம் அங்க எல்லாம் கூட்டாளியில இருக்காங்க, கூட இருக்கிறவங்க அப்படி சீதையை தூக்கிட்டு வராம வந்திருக்கீங்க. அவ திரும்பி வந்து மாறிச்சா, உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு சீதையை தூக்கினோட நான் உனக்கு கொண்டு விடுவேன். அவன் சொல்றான், மாரிச்ச வந்து என்னைக்கு நான் ராமனை பார்க்கணும். வேண்டாம் ராவணா, எனக்கு பாக்குறதுல ராமனா தெரியும். மரத்தை பார்த்தா ராமர் மாதிரி இருக்கு, ஏதாவது பேசிக்கிட்டா ராமநாமமா இருக்கு, இதுக்கு ராமனுடைய உணர்வா இருக்கு. வேண்டாம், ராமன்கிட்ட போகாத, அவன் விஷ்ணு. அடே மாரிச்சா, என் முன்னாடியே என் எதிரியை புகழ்கின்றாய், கொன்று விடுவேன். அவ மாரிச்சன் முடிவு பண்ணா, இவன் கையில இறந்து போய் நரகத்துக்கு போறதோட ராமர் கையில இறந்து போய் தேவதோஷம் போனான் இல்லையா? இவன் கையால இறந்து போறதோட ராமர் கையில இறந்து போறது எவ்வளவு மேல். அப்படிதான் ஒரு மாயமானானே அவன் ராமர் வந்து மானை பிடிக்க போனார். அந்த ஒரு பொதுவும் போயிட்டாரு. அப்ப வந்து ராமர் புரிஞ்சு போயிடுது. ராமர் இது வந்து அந்த மானு ரொம்ப அழகா இங்கேயும் துள்ளி குச்சிட்டு. சீதை சொன்னா, ராமா பிரபு, இந்த மான் இவ்வளவு அழகா இருக்கு, இதை நீங்க பிடிச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம அயோத்தியம் போறவங்க நம்ம அந்த பக்கத்துல வச்சுக்கலாம், இவ்வளவு அழகா இருக்கு. ராமர் சொன்னாரு, சரி. ஏன்னா சீதை இவருக்கு ராமர்கிட்ட ஒண்ணும் கேட்டதில்லை. நம்ம மாதாஜி மாதிரி தான் பிரபுட்ட ஒண்ணுமே கேட்டதில்லை. கல்யாணம் பண்ணல இருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. பிரபு எதுவும் கேட்காமலே எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம பிரபுல என்ன பண்ணுவாங்க, கேட்காமலே எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. மாதாஜி இது கேட்கும். அந்த மாதிரிதான் சீதா. கரெக்டா இல்லையா? நோ கமெண்ட். என்னாச்சு? அப்ப என்ன பண்ணாங்க, மானை தேடிட்டு போற ராமர். அந்த மானுக்கு பூச்சுது, அங்கு பூச்சுது. கடைசி ராமர் என்ன பண்ணாரு, முடிஞ்சுட்டாரு, மாறிச்சுன்னு. அப்புறம் அம்பு விட்டாரு. அந்த அம்பு குத்துறோன்னு மாறிச்சு என்ன பண்ணா, ஓ சீதா, ஓ லக்ஷ்மண், ஓ சீதா. ராமரோட குரங்க சத்தம் போட்டான். சீதா ஒரே பதறி போயிடுச்சு. ஐயோ, ராமனுக்கு ஆபத்து, ராமனுக்கு லட்சுமணன் சிரிக்கிறார். அது ராமனே இல்ல. ராமருக்கு யார் ஆபத்து பண்ண முடியும்? அவர் குடும்பத்தில் கடவுள் பகவான். சீதா பொறுத்துக்கவே முடியல. இல்ல லட்சுமணா, நீ போ. நான் போக மாட்டேன். ராமர் சொல்லியிருக்காரு, நீ போக கூடாது, சீதையோட இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். நீ சீதை விட்டு நான் வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி அந்த கத்தரா மாறிச்சேன். ஓ சீதா, ஓ லட்சுமண், ஓ சீதா. திரும்ப சீதா சொல்ற, லட்சுமணா போ. அப்ப லட்சுமணன் சொல்ற, இல்ல பிரபுவே இல்ல, அது மாறிச்சுடைய வாய்ஸ். சும்மா சத்தம் போடுறான். பிரபு கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீ சீதா டாலரேட் பண்ண முடியும். ரொம்ப கொடூரமான வார்த்தையால பேசுறாங்க. ஓ லட்சுமணா, என்ன எனக்கு புரிஞ்சு போயிடுக்குன்னு, நீ ராமனை அடிச்சுட்டே என்னை அனுபவிக்க நினைக்கிறது, என்ன அடைய பாக்குறது. லட்சுமணன் இதைய வந்து ரெண்டா வடிச்சு போயிட்டு. சரி, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆனா ஒண்ணு, நான் போனா நீங்க இருக்க மாட்டீங்க, தூக்கின்னு போயிடுவார் ராவணன். அப்படியே ராவணன் தூக்கின்னு போனான். அப்புறம் ரொம்ப ரொம்ப அழகான இது லீலை எல்லாம். அப்புறம் வந்து ஜடாயு மரணம். ஜடாயு வந்து ராவணோட சண்டை போடுவார். பாருங்க, ராவணா வந்து பயங்கரமா ராட்சசன். ஜடாயு வந்து ஒரு வயசான பருது. அது தசரனுடைய நண்பர். ரொம்ப காலமா வந்து ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்துட்டு. அப்ப சீதையை தூக்கின்னு போறாரு ராவணன். சீதா அழறாங்க. ஓ ராம், ஓ லட்சுமண். ஜடாயு ஒரு மலை மேல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பார்த்த உடனே ஜடாயு போய் சண்டை, ராவணன் யுத்தத்துக்கு கூப்பிடுறாரு. ராவணா, நீ உண்மையான வீரா இருந்தா என்னோட சண்டை போட்டு அப்படி சீதை தூக்கின்னு போட்டான். சீதா சொல்றாங்க, ஜடாயு போங்க, இவன் மோசமான கொடூர ராட்சசன், நீங்க சண்டையில போனவன நீங்க போங்க, பிரபு கூட்டிட்டு போங்க. இல்ல நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், என் உயிரே போலான்னு சரி,
நான் உங்களை இவரை தூக்கிட்டு போக அனுமதிக்க மாட்டேன். பெரிய சண்டை. ராவணனுக்கும் ஜடாயுக்கும் பயங்கர யுத்தம். ஜடாயு வந்து ராவனுக்கு ஆச்சரியப்படுத்து. ஜடாயு வந்து ராவணனால சமாளிக்க முடியல. 20 கை ராவணனுக்கு. ஒரு கையில் ஆயுதம் எடுத்தா ஜடாயு கொத்தி வச்சுக்குவாரு. இன்னொரு கை அப்படி கையெல்லாம் கடிச்சு கொத்தி கொத்தி கீழே போட்டுரு. ஆனா கை வந்துட்டே இருக்கும். தலையை குத்தி போட்டா தலை வரும். தலை வந்துட்டே இருக்கு. ரொம்ப நேரம் சண்டை போட்டா ஜடாயு ரொம்ப டயர்டாயிட்டு சோர்ந்து போயிட்டாரு. என்ன பண்ண ராவணன் இந்த உடைவாள் எடுத்து ஜடாயோட ரெக்கை வெட்டி ரெண்டு 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 வெட்டி அப்படியே ஒரு 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 மாமிச பிண்ட மாதிரி மேல இருந்து கீழே விழுந்தார் ஜடாயு. ராமா ராமா, ராமனுக்கு நான் சேவை பண்ண முடியலையே, சீதையை காப்பாற்ற முடியலையே அழுதுங்க போய் விடல. ராமர் வர்றது அப்படி உயிரை பிடிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் நடந்து சீதை தூக்கி போயிட்டார் ராவணன். அதுக்கப்புறம் சுக்ரீவனோட நட்பு பாருங்க. அதுக்கப்புறம் ஹனுமான்லாம் போய் தேடினா கடைசி கண்டுபிடிச்சிட்டாங்க சீதை இருக்கிற இடம் வந்து லங்கையில. ஆனா 100 யோஜனா கடலுக்கு கடந்து போகணும். 100 யோஜனா கிட்டத்தட்ட 800 மைல் வரும்னு நினைக்கிறேன். இந்த கடலை கடந்து போகணும். ராமருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. எண்ணற்ற பிரபஞ்சங்களை வானவெளியில மிதக்க விட்டுருக்காரு பகவான். என்ன பண்ணிருக்காரு? எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உடம்புல இருந்து வருது. இந்த ரோம கூம்பு இருக்கு இல்லையா, ஒரு முடி இப்படி பிடிச்சு இழுத்தா ஒரு புள்ளி மாதிரி வரும். எக்காரணவா ஜலே பஜதி ஸ்ம யோக நித்ரம் அனந்த ஜெகதன் கசகுருவா ஆதார சக்தி மவளம் பரம்சமூர்த்தி கோவிந்தவாத புருஷன். அவருக்கு இந்த கடலை கடக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு செகண்ட் போதும். அவர் நினைச்சா கடல் தண்ணி எல்லாம் போயிடும். அவ்வளவுதான். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் சக்தி. பூமி ராமோ அனலோவாயு கமனோர் புத்திரே வச்சு அகங்கார நிதி பின்னா பிரதிஷ்டதா. அப்ப என்ன பண்ணாங்க? இந்த கடல் எப்படி நான் கடப்பேன்? இந்த வானரங்கள்லாம் சொல்லிட்டு நான் வந்து ஒரு வானரம் சொல்லிச்சு நான் ஒரு 10 யோஜனை கடப்பேன். யோஜனை இல்லை. இன்னொரு வானம் சொல்லி நான் 100 20 யோஜனா 30 யோஜனா. அங்கதான் சொன்ன நான் 100 யோஜனை கடந்து போயிடுவேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா திரும்பி வருவதா தெரியாது. 100 யோஜனா கடந்து போயிடுவேன். ஆனா திரும்ப வருவதா தெரியாது. ஹனுமான் வந்து அப்படியே சாது. ஹனுமான் எப்பவுமே வந்து சேவை செய்வாரு, பேர் புகழ் எதிர்பார்க்கும். நான் தான் செஞ்சேன், என்னால செய்ய முடியும், என்ன விட்டா யாரும் கிடையாது. இந்த மாதிரி தாட்ஸ்க்கே இடம் கிடையாது. அந்த எண்ணத்துக்கு இடம் கிடையாது. ஒண்ணுமே தெரியாத போல பவ்யமா நின்றுட்டு ஜாம்பவான் சொன்னாரு ஹனுமான் தான் போக முடியுது. ஹனுமான் நினைச்சு 100 யோஜனை 1000 யோஜனை கிராஸ் பண்றாரு. அப்படி சொல்லும் போது ஹனுமானுக்கு வந்து எஸ் நான் ராமனுடைய சேவைக்காக 100 யோஜனை 1000 யோஜனை கிராஸ் பண்ணுவேன் அப்படின்னு இந்த சின்ன ரூபத்துல இந்த ஹனுமான் பெரிய ரூபம் எடுத்துட்டாரு. பயங்கரமான ரூபம். ஜெய் ஸ்ரீராம். பெரிய ரூபாய் ஒரு ஜம்ப் தான். ஆனா ராமர் யோசிச்சுட்டு இருக்கா நான் எப்படி போறது? ராமருடைய பக்தர் ஹனுமான் ஒரே ஜம்ப்ல போனார் லங்கை. ராமர் யோசிச்சுட்டு இருக்கா நான் எப்படி போவேன்? லக்ஷ்மணா இது எப்படி? சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுத்து. சமுத்திரராஜனும் வழி விட மாட்டேங்கிறான். என்ன பண்றது? எப்படி போறது? இது வந்து முழுமுதற் கடவுளுக்கு பெரிய விஷயமா என்ன? ராமருடைய பக்தன் ஹனுமானே கடந்து போனாரு. அப்ப ஹனுமான் மட்டும் எப்படி கடந்து போனாரு? ராமர் முட்டியே பாலம் கட்டி போன யோசிச்சுட்டு இருக்காரு எப்படி போறது? ஹனுமான் எப்படி ஒரே ஜப்பம்? நான் ஹனுமானுக்கு தெரியும் பிரபுவோடைய அனுகிரகம். ராமர் தான் எனக்கு சக்தி கொடுத்திருக்காரு. அந்த சக்தியை நான் பகவான் சேவைக்காக யூஸ் பண்ணுவேன். துஷ்பிரயோகம் பண்ணதே இல்லை. அப்ப பகவான் வந்து ஹனுமானுக்கு சக்தி கொடுத்தவரு. அவரு ஜம்ப் பண்ணி போக முடியாது. அவரு ஒரே ஸ்டெப்ல போக முடியாது. ஒரே ஸ்டெப்ல 3 உலகத்தையும் வாங்கினாரு. யாரு? ராமனதேவ். முதல் அடியில மேல் உலகத்துல அழுதுட்டாரு. 2ஆம் அடியில பாதாளம், 3ஆவது அடி வைக்காது கிடையாது. அப்பேற்பட்ட பகவான் இந்த கடலை கடலுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப லட்சுமணன் சொன்னார் பக்கத்துல தௌர்பியம் உங்களோட ஆசிரமம் இருக்கு, அங்க போலாம், அவங்ககிட்ட கேட்கலாம் என்ன பண்ணணும். எல்லாம் போனாங்க. ராமர் வந்து வானர்களோட ஹனுமான், நலன், நீலன், சாம்பவான், சுக்ரீவன் எல்லாரும் கூட்டிட்டு போறாரு. போய் முனிவருடைய பாதப்பட்டு வணங்கி அவர் சொல்றாரு, ராமா நீ முழுமுதல் கடவுள், எனக்கு எல்லாம் தெரியும், என்ன விஷயம், நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும். ராமர் சொன்னாரு, முனிவரே இந்த சமுத்திரத்தை நான் எப்படி கடக்கிறது? அடுத்து வரக்கூடிய ஏகாதசி விஜய் ஏகாதசி,
விஜயம்னா வெற்றி, தோல்வியே கிடையாது. இப்ப யாரு இந்த ஏகாதசி விரதம் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. விஜய் ஏகாதசி மகோத்சவக்கு இந்த விஜய் ஏகாதசி வரப்போகுது ராமா, நீ உபவாசம் விரதம் இருந்து பகவான கலசத்துல ஆவாகனம் பண்ணி இந்த வழிபாடு பண்ணி பிராமணனுக்கு தானம் பண்ணிட்டு உபவாசம் இருந்தா நீ இந்த சமுத்திரத்துல எல்லாத்தையும் ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். அப்போ சமுதாயத்துல இந்த உலகத்துல பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னு பாகம் சொல்லுது. இந்த உலகத்துல பிரச்சனைகள்லாம் சமுத்திரம் போல இருக்கு. சமாஸ்தாய பத பல்வன பிளவம் மகத்பதம் புண்ணியசோ முராரி பவாம்புதிர் வச பரம் பதம் 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 யத் விமதம் நதேஷா. இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கு இல்லையா, உடலால வர்றது, மனதால வர்றது, இயற்கையினால வர்றது, சமுத்திரம் மாதிரி இருக்கு. டைம் இருக்கா, கடல் மாதிரி இருக்கு. போர் அடிக்குது எல்லாருக்கும், தூக்கம் வருதா, நிறுத்தணுமா? அப்ப இந்த உலக பிரச்சனையில இருக்கு இல்லையா, அது கடல் மாதிரி. யாரு கிடைக்க முடியும்? இப்ப உதாரணத்துக்கு பிரபு பேர் மறந்துட்டேன். கோலோ கோபிநாத் பிரபுக்கு கோலோ கோபிநாத் பிரபு இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்டு மெடல் ஸ்விம்மிங்ல வச்சுக்கோங்க, இருந்துட்டு போட்டோம். அவர் கோல்டு மெடலிஸ்ட் ஸ்விம்மிங்ல இன்டர்நேஷனல் லெவல் ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்கியிருக்காரு. அவரை கொண்டு போய் நான் ராமேஸ்வரம் நடுக்கடல போட்டேன், நீங்க நீந்தி வாங்க வந்துட முடியுமா? அந்த மாதிரிதான் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் இந்த ஜட உலகத்துல பிரச்சனைகளை கடந்து வர முடியாது. அது சமுத்திரம் மாதிரி. சமாசிதாய பல்வலத்னம், இந்த பௌதிக கடலுக்கு சம்சார சாகரம், பிறப்பு இறப்புங்கிறது பெரிய சமுத்திரம். அது எப்பேற்பட்ட ஆளும் தப்பிக்க முடியாது. அது கடல் மாதிரி, கடலை தாண்டல முடியாது. ஆனா பாகவதம் என்ன சொல்லுது, யாரு பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைகிறாங்களோ, பவாம்புதி பஸ்ஸ பரம் பதம். வத்சம், பசுன்னா கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல கோசாலையில, இந்த கண்ணுக்குட்டி அப்படி நடக்க விட்டீங்கன்னா மண் தரையில ஒரு கால் தடமும், மண் தரையில மழை பெஞ்ச மண் தரை இருக்கு, அதுல கண்ணுக்குட்டியோட கால் பதிச்சுன்னா ஒரு தடம். அந்த கால் தடம் எவ்வளவு இருக்கும்? இவ்வளவுதான் இருக்கு. இத ஒரு சின்ன குழந்தையோட கிராஸ் பண்ணும், கஷ்டம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணும். அதே மாதிரிதான் யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உலக துன்பம் எல்லாம் கண்ணுக்குட்டியோட காலில் தங்க தண்ணி மாதிரி ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணும், ரொம்ப சுலபமா கடந்து வந்தாங்க. கண்ணுக்குட்டியோடைய காலில் தேங்க தண்ணி மாதிரி. அதனால இங்க ஏகாதசி பத்தி சொல்லும் போது ராமர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் அந்த முனிவர் சொன்ன மாதிரி அந்த ஏகாதசி விரதம் அவர் கலசத்துல வச்சு அதுல தேங்காயில வச்சு மாயிலையில வச்சு பகவான் ஆவாகனம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அதை பிராமணனுக்கு தானம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வானவங்க எல்லாம் அந்த பாலை கட்டி போனாங்க அப்படின்னு ஏகாதசி மகாத்மா சொன்னாங்க. இது ராமருக்கு பொருந்தாதுதான். ஸ்டில் இருந்தாலும் ராமர் இந்த பூமியில வந்த பொழுது அவர் லீலை அழகு செய்கிறார். ஏகாதசி எவ்வளவு முக்கியமானது, எப்படி உபவாசம் இருக்கணும். அப்ப ராமர், லக்ஷ்மணா எல்லாரும் ஏகாதசி இருக்காங்க. திரேதாயுகத்துல துவாபர யுகத்துல கிருஷ்ணர் இந்த கதையை சொல்றாரு. இந்த கதையை கிருஷ்ணா யுதிஷ்டிர மகாராஜ் சொல்லி, யுதிஷ்டிரா நீயும் இந்த ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா உன்னை யாராலும் ஜெயிக்கவே முடியாது, எப்போ வெற்றி தான். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுத்தரா தத்திர ஸ்ரீ விஜயா பூதி திருவா நீதி மதி மம. எங்கெல்லாம் உன்னத வில்லாளியான அர்ஜுனன் இருக்காரோ, எங்க கிருஷ்ணன் இருக்காரோ, அங்க செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை இருக்கு. தேடி ஓட வேண்டாம். மக்கள் இதுக்கு பின்னாடி ஓடுறாங்க. இதை புரிஞ்சுக்கவே இல்லை அவங்க. மக்கள் என்ன பண்றாங்க, எங்க செல்வம் கிடைக்கும், எங்க வெற்றி வரும், எங்க ஸ்ட்ரென்த் கிடைக்கும், கிருஷ்ணாட்ட எல்லாம் கிடைச்சிடும். கிருஷ்ணாட்ட வந்தா எல்லாம் கிடைச்சிடும். சோ அதனால ஏகாதசி வெரி ஸ்பெஷல். அது மாதிரி ஏகாதசி அன்னைக்கு பகவானுடைய நாமம், பகவான் நாமமும் பகவானும் வேற வேறே இல்லை. சிவபெருமான் நிறைய பேருக்கு என்னன்னா, ஒருதான் பிரபுபாட்டி கேட்டாங்க, சிவபெருமான் ஏன் தியானம் பண்றாரு, ஏன் தவம் பண்றாரு, அவர் யாரு தவம் பண்றாரு? சிவபெருமான் எப்பவுமே சங்கர்ஷ்ண பகவான தவம் பண்ணிட்டு இலாவிரத வருஷத்துல அங்க உட்கார்ந்து எப்பவுமே பகவான் ராமருடைய லீலைகள், ராமருடைய தாமரை திருப்பாதம் லீலைகளை தியானம் பண்ணிட்டு. அப்போ ஒரு நாள் சதி தேவி கேட்டாங்க சிவபெருமான்ட்ட, பிரபு உங்களை எல்லாரும் தியானம் பண்றாங்க, எல்லாருமே யார் தியானம் பண்றாங்க? சிவபெருமான். நீங்க யாரு தியானம் பண்றீங்க? சிவபெருமான் சொன்னாரு, நான் ராமரை தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அவர் பரம்பொருள்,
அவர்தான் பரம புருஷோத்தமன், அவர்தான் ஜெகதீஸ்வரன். ஓ சீதா சதி தேவி, அது என்ன ராமரை நீங்க பரம்பொருள்ங்கிறீங்க, பரம புருஷோத்தமங்கிறீங்க, ஆனா அவரு தண்டகாரண்ய வனத்துல தன் மனைவியை பிடிச்சு தேடிட்டு இருக்காரு. ஒரு கணவன் மனைவியை இழந்தா எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவார், ஃபீலிங். ராமர் வந்து தன் மனைவியை இழந்து ஜனஸ்தானத்துல தண்டகாரண்யத்துல ஒரு பைத்தியக்காரனை போல இங்க அங்கே சுத்தாரு, சீதா 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 நகர. அப்ப ராமருக்கு சீதை மேல அட்டாச்மெண்ட் ஆயிரு. ராமருக்கு எது மேல அட்டாச்மெண்ட் கிடையாது. சோ தன்னுடைய பக்தர் மேல உள்ள அன்பு. சீதா வந்து ராமனுடைய சக்தி. சோ என்ன பண்ணாங்க, சீதையை தேடி அழுதுட்டு இருக்காங்க. சோ சத்தி தேவி என்ன பண்ணாங்க, ராமரை பயிற்சி கொண்டு போனோம். இந்த சிவபெருமான் வந்து என் பிரபு வந்து ராமரை தியானம் பண்ணாங்க. ராமர் முழுமுதற் கடவுளையும் பயிற்சி பண்ணும். ராமர் வந்து முழுமுதற் கடவுளா. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த தண்டகாரண்ய வனத்துல சதி தேவி சீதையோட ரூபத்துல போனோம். இவர் கண்டுபிடிச்சாரா பார்க்கலாம், நான் சீதையா சதியா கண்டுபிடிச்சாரா அப்படின்னு. சதி தேவி என்ன பண்ணாங்க, சீதை ரூபத்துல வந்து. ராமர் சொன்னாரு, ஓ சதி தேவி, நானே மனைவியை பிடித்து தேடிட்டு இருக்கேன், நீங்க வேற ஏன் வந்து கஷ்டப்படுத்துறீங்க, சீதை ரூபத்துல வந்து ஏன் சங்கடப்படுத்துறீங்க. அப்ப சதி தேவி புரிஞ்சு போயிடுத்து, ராமர் கண்டுபிடிச்சிட்டாரு, அதனால அவர் முழுமுதற் கடவுள் தான். திருப்பி வந்தாங்க, பகவான் சிவபெருமான் சொன்னாரு, நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன், நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன், உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன். ஏன்னா நீ வந்து என் பிரபுவே பரிச்சை பண்ணிட்டேன், என் பிரபுவை பரிச்சை பண்ணனால நான் உன்னோடு இருக்க மாட்டேன், இந்த உடலை விட்டாத, நீ இந்த உடலை விட்டேனாதான் நான் உன்னோடு இருக்கேன். அதே மாதிரிதான் பாவம் சொல்லி சதி தேவி என்ன பண்ணாங்க, தக்ஷனுடைய யாகத்துல உடலை விட்டாங்க. தக்ஷா வந்து சிவபெருமான் இன்சல்ட் பண்ணிடுவாங்க. தக்ஷா என்ன பண்ணிடுவாங்க, தக்ஷனுக்கு வந்து பொய்யாக்குவாங்க. இங்க படிச்சோம் இல்லையா, பிரம்மாவுடைய இந்த பாவதம் பேர் கேட்டாலும் பிரம்மாவுடைய 11 பசங்க இருக்காங்க, அதுல வச்சு தக்ஷா. தக்ஷா இஸ் வெரி எக்ஸ்பர்ட் ப்ராஜனேஷன். ஜனங்க சந்ததி உற்பத்தி பண்ற ரொம்ப எக்ஸ்பர்ட், ஸ்காலர், பெரிய பண்டிட். பிரம்மாவுடைய பையன் பிரஜாபதி. அதனால கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணாரு, அவர் வந்து சிவபெருமான வராங்க, எல்லாரும் சிவபெருமான வழிபடுறாங்க, அவர் புகழ்றாங்க. அவர் யாரு, என் மருமகன் தானே, நான் சிவபெருமானுடைய மாமனாரு. தாக்ஷாயினி, தக்ஷனுடைய மகள், என் தாக்ஷாயினி வந்து என் மகள், என் மகளை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன், எனக்கு என்ன விட்டுட்டு எல்லாரும் அவரை புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு ஒரு பொறாமை. நமக்கு கூட அப்படிதான் சில நேரங்கள்ல நம்ம முன்னாடி ஒரு பக்தரை போடும்போது வெளியில் சிரிச்சுட்டு இருப்போம், உள்ளுக்குள்ள கொஞ்சம் பொறாமை. நீ என்ன சொல்லாம அவரை பற்றி சொல்லிட்டு இருக்க, நானும் புத்தக விநியோகம் பண்ண அவங்களும் பண்ணாங்க, என்னையும் சொல்லாம 2 வார்த்தை. தக்ஷா பண்ண. தக்ஷா என்ன பண்ணாங்க, அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள பொறாமை. அதோடைய வெளிப்பாடுதான் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, தேவர்களா ஒரு யாகம் பண்ணோம். அந்த யாகத்துல வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க. சிவபெருமான் போயிருந்தார். உட்கார்ந்து சிவபெருமான் எப்படின்னா, அவர் வந்து ஏகாத்ம நிரஞ்சன், அவர் தன்னையே மறந்துடுவார். உட்கார்ந்துட்டு பகவான் நினைச்சிட்டு அப்படியே தன்னை மறந்து போயிட்டு. தக்ஷா வந்தது கூட தெரியாது. நம்ம கூட சாண்டிங் பண்ணுவோம், நம்மளே மறந்துடுவோம். என்ன பண்ணிடுவோம், தூங்கிடும். சாண்டிங் பண்ணும்போது நம்மளை மறந்து அப்படியே கோலம் வந்தவன் மாதிரி போயிடும் இல்லையா. என்னாச்சு, சிவபெருமான் அப்படியே தன்னை மறந்து அப்படியே உட்கார்ந்து சாண்டிங் பண்ணிட்டு அப்படியே பகவான் லீலையில ஸ்மரணம் பண்ணிட்டு. தக்ஷா வந்து பார்த்தா, இந்த சிவபெருமான் என் மருமகன், வயசுல என்னோட சின்ன பையன், நான் வந்திருக்கேன், மரியாதை உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு ரொம்ப மோசமான வார்த்தையில சிவபெருமான் திட்டுவார். சிவா, நீ அமங்கலமானம், நீ ஸ்மசானத்துக்கு போயிருக்கிற, உடம்புல சாம்பல்லாம் பூசிட்டு இருக்க, உனக்கு நாகரிகம் கிடையாது அப்படின்னு ரொம்ப மோசமா திட்டு. நம்மள யாராவது ஒரு வார்த்தை திட்டினா என்ன பண்ணுவோம், கூட 4 வார்த்தை பத்திப்போம். சிவமா அப்படியே உட்காந்து அமைதியா உட்காந்துட்டு இருந்தாரு. ஒரு சத்தம் போட்டே இருந்தாரு, உட்காந்து எழுந்து போயிட்டாரு. போனோடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. தக்ஷனுக்கு வந்து அவர் சிவபெருமான் சபிக்கிறாரு, நீ யாகத்துல உனக்கு பங்கு கிடையாது, எந்த தேவர் இன்வைட் பண்ண மாட்டாங்க, அப்படியே அப்படின்னு சாபம் போட்டு சிவபெருமான் ரியாக்ட் பண்ணவே இல்லை. சிவபெருமான் வந்து கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணான், அப்படியே மௌனமா போயிட்டாரு. அப்ப அவரு ஒரு யாகம் பண்ணார், தக்ஷன் ஒரு யாகம் பண்ணார். தக்ஷன் பண்ண யாகத்துக்கு 10 நிமிஷம். சோ தக்ஷன் பண்ண யாகத்துக்கு எல்லாரும் கூப்பிட்டாங்க, சிவபெருமானும் கூப்பிடவே இல்லை. எல்லாரும் போறாங்க, இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு எல்லாம் போறாங்க. சதி தேவி பார்த்துட்டு இருக்கா,
அந்த ஆகாச மார்க்கமா அவருடைய சகோதரிகளா இருக்காங்க. தக்ஷனுக்கு நிறைய 10 பொண்ணு இருந்தாங்க, நிறைய பொண்ணு இருந்தாங்க. அவங்க எல்லாம் கணவரோட நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு யாகத்துக்கு போறாங்க. சதி தேவிக்கு ஆசை வந்து நாமளும் போகணும். எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க, என்ன கூப்பிடலையே. சரி கூப்பிடல, என் அப்பா தானே, கூப்பிடலன்னு நான் போலாம். அப்ப சிவமாட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க அப்பா யாகம் பண்றாரு, நம்ம போலாம். அவர் சொன்னா வேணாம், போக வேண்டாம். உங்க அப்பாவுக்கு வந்து என் மேல கோபம் பொறாமை இருக்கு, நம்ம போனா அவரை மதிக்க மாட்டாங்க, போக வேண்டாம். நான் சரி கேட்கல, போகணும். அப்ப நீ வேணா போ, நான் வர மாட்டேன். இப்படியே சொல்லிட்டு கடைசியில ஃபைனலா என்ன முடிவாயிடுச்சு, சதிதேவி மட்டும் போகணும். இப்ப சதியை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி பல்லக்கில் உட்கார வச்சு சிவகரங்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. பெரிய ஒரு ஊர்வலமா போனாங்க. கைலாசத்துல இருந்து அவங்க தக்ஷனுடைய யாகசாலைக்கு போனாங்க. அங்க போனா தக்ஷனுக்கு பிரியமான பொண்ணுதான் தாக்ஷாயினி. சிவபெருமான் அடிக்கடி சதியை வந்து தாக்ஷாயினின்னு கூப்பிடுவார். ஓ தக்ஷனின் மகளே. அது சதி கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. ஏன்னா இந்த தக்ஷனுக்கு மகளா பிறந்ததுனாலதானே என்ன அவர் அடிக்கடி தாக்ஷாயினி தாக்ஷாயினின்னு சொல்றாரு. இந்த தக்ஷனுக்கு என் பிரபு மேல அவ்வளவு பொறாமை இருந்தது. அதனால இப்ப என்ன ஆச்சு, என் பிரபுவை எல்லாருமே இன்சல்ட் பண்ணிருக்காங்க. தக்ஷன் என்ன பண்ணாரு, சிவபெருமான எல்லாருமே இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பிரபு இருக்காரு, பிரபுவுக்கு அவங்க மனைவி வீட்டுக்குள்ள சண்டை இருக்கும். ஆனா பிரபுவை நான் ஏதாவது சொல்லிட்டு அவங்க மனைவி போகணும். நீங்க எப்படி என் பிரபு சொல்லலாம்? அவர் வீட்டுல சண்டை போட்டுக்குவாங்க, பிரபு வந்து மாதிரி திட்டுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படியெல்லாம் இல்ல, உதாரணத்துக்கு. அப்போ வெளியில யாராவது சொல்லிட்டாங்க, இப்ப இங்க சபையில நான் பிரபு திட்டேன், மாதிரி கோவம் தரும். அந்த பிரபுக்கு என்ன துணிச்சிருந்தா எல்லாருமே திட்டுவாரு, நான் சும்மா இருப்பேன், சண்டை போயிடுவேன் இல்லையா? அது மாதிரி சதிதேவி கோவம் வந்துருச்சு. என் பிரபு எவ்வளவு மங்களமா, சிவா மீன்ஸ் ஆஸ்பீஷியஸ், சிவா மீன் ஆல் ஆஸ்பீஷியஸ். சிவம் வந்து மங்களமானவர், அவர் மகாதேவன், எல்லா தேவர்களும் துதிப்பவர், ஆராதிப்பவர். அவர் யாரு, அவரை போய் இன்சல்ட் பண்ணியிருக்காரு அவரு. அதனால இந்த உடம்பே எனக்கு வேணாம், தக்ஷன் மூலமா கிடைச்ச உனக்கு உடம்பு வேணான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சதிதேவி அந்த உடலை நெருப்பு வச்சுட்டு உடலை விட்டுட்டாங்க. அது பெரிய யுத்தம் ஆயிடு. அதுக்கப்புறம் சிவகாமி கோவம் வந்து பைரவன் கூட்டு அடிச்சுடுவாரு. இந்த இவரு வீரபத்ரா பத்ரா வந்து வீரபத்ரா போய் அங்க போய் இந்த முனிவர் பல்லெல்லாம் உடைச்சு, இந்த முனிவர்கள் அந்த பாயெல்லாம் உடைச்சு யாகசாலையை அமுளி தும்பியாரு. ரத்தம் ஆறு ஓடும், வெறும் சண்டையாயிடும். ஒருத்தர் மாறி மாறி சமைச்சு கடைசி தேவர்கள்லாம் ஓடி வருவாங்க. பிரம்மா, இந்திரா, சந்திரா எல்லாம் ஓடி வந்து தக்ஷனுடைய தலையை ஒட்டிங்க. வீரபத்ரன் என்ன பண்ணாரு, இந்த மதுரையில இருப்பாங்க பெரிய வாள், இந்த பெரிய அருவா எடுத்து ஒரே சீவுதான் தக்ஷனுடைய தலையை, உடம்பு தனியா தலை வரையா விழுந்துடும். இல்ல தக்ஷனோட உடம்ப தூக்கிட்டு ஓடி விடுவாங்க சிவபெருமான். வந்து எல்லாரும் சிவபெருமான பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஓ பிரபு நீங்க வந்து மகாதேவன், மங்களமானவர், நீங்க சீக்கிரமா சந்தோஷமாகும், நீங்க எல்லா உயிர்வாலையும் அடிக்கடி கொடுப்பவர், நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி. அப்ப சிவபெருமான் சொல்லுவாரு, தக்ஷன் தலையை துண்டிச்சாச்சு, நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு ஆடோடைய தலை எடுத்து வச்சிருக்கு, ஆட்டு தலை. இப்ப தக்ஷனை பார்க்கணுங்களே என்ன வரும், தலை இருக்கணும், தலைகணம் இருக்கக்கூடாது, தலைகணம் இருந்தா தலை போயிடும். தக்ஷனை பார்க்கணுங்களா பாடம், அது வீண் கர்வம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது, பணிவா இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லி தக்ஷனை தெரிஞ்சிருவார். அது மாதிரி சிவபெருமான் எப்பவுமே பகவான் ஆட்சி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் என்னன்னாங்க, சதிதேவி உடலை விட்டாங்களா, சதிதேவி உடலை விட்டுட்டு அதுக்கப்புறம் இமவானுக்கு மகளாக பிறப்பாங்க. இமவான் யாரு, இமயமலையோடைய பர்சோனிபிகேஷன் இமவான். இமவானுக்கு மகளா பிறந்தாங்க. அது பர்வதத்துக்கு மகளா வந்து பார்வதி. பார்வதி வந்து மலைமகள், சரஸ்வதி கலைமகள், லக்ஷ்மி அலைமகள், பார்க்கடல் இல்லையா? சோ அப்போ பார்வதி வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சிவபெருமானை கல்யாணம் பண்ண ஆசை, அவரே கணவரா வரணும். அவங்க அவரே தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தது இல்லை, சிவபெருமான பார்த்தது இல்லை. அப்போ ஒரு நாள் தன் தோழியோடு விளையாடிட்டு இருக்கும் போது நிறைய பேர் போவாங்க ஆகாசத்துல. ஒருத்தருக்கு வந்து உடம்பெல்லாம் கண்கள் அப்படி சூரியன் போல தேஜஸ், ஒரு வெள்ளை நிற யானை மேல போவார். இவர் யாருன்னு கேட்டாரு பார்வதி. இவர்தான் சிவபெருமான. இல்ல இல்ல இவர் இந்திரன். அப்ப இவர் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அது மாதிரி ஒரு ஒரு தேவரா போனாங்க, சூர்யா, சந்திரா, வருணா. கடைசியில பார்த்தா ஒருத்தர் வராரு, அப்படி ஒரு கால வாகனத்துல உடம்பெல்லாம் சாம்பல் பூச்சி, தலை மண்ட ஓடல மாலைய போட்டு, கையில ஒரு சூளை வச்சுக்கிட்டு, ஜடாபுடியில வச்சிருக்கு. இவரை பார்த்தாலே பயமா இருக்கு, யாரு இவருதான் சிவபெருமான். ஐயோ இவரையா தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா வேற வழியே இல்லை, இவர் தான் நினைச்சிட்டு இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்.
அப்பதான் சிவபெருமான் வந்து என்ன பண்ணாங்க, பார்வதி போய் பகவான் சொல்லுவாங்க, இவரு பயமா இருக்கு, எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கேன்னு. அப்ப பகவான் என்ன பண்ணாரு, சிவபெருமான் அழகுபடுத்தினார். அவருக்கு ராஜ உடையெல்லாம் போட்டு வச்சு திருமங்க பிரபு மாதிரி அழகாக்கிட்டார். அதான் சுந்தரேஸ்வரர், சுந்தர ஈஸ்வரர், அழகான ஈஸ்வரர். மதுரையில வந்து சிவபெருமான் இருந்திருக்காரு, சுந்தரேஸ்வரர். அப்புறம் மீனாட்சி வந்து கல்யாணம் பண்ணினாங்க. அப்ப வந்து ஒரு நாள் பார்வதி வந்து பரிமாறுறாங்க, சிவபெருமான் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கேக்குறாங்க, பிரபு நீங்க ஏன் இந்த தலை ஓடல மாலைய பண்ட ஓடல மாலையா போட்டுருக்கீங்க? எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, துளசி பெருமாளுக்கு துளசி மாலை கொடுப்பாங்க, அப்புறம் சிவபெருமானுக்கு வில்வ மாலை, மலர் மாலை, தாமரை மாலை. நீங்க தலை ஓடு மாலையா போட்டிருக்கீங்க, மண்ட ஓடு இருக்குல்ல மாலையா. அப்ப சிவபெருமான் சொன்னாரு, நீ நிறைய பிரிவு எடுத்து நானே கனவுல வந்து உடல் விட்டேன். புவனேஸ்வரி, சதி தேவி, இந்த மாதிரி பார்வதி நிறைய பிரிவு எடுத்துட்டு இருக்கு. அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, உங்களுக்கு மரணமே இல்லையா, நான் பிறவி எடுத்துட்டே இருக்கேன், நீங்க அப்படியே இருக்கீங்களே. சிவபெருமான் சொல்லுவாரு, நான் எப்போ ராமநாமம் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு மரணமே இல்லை. நான் வந்து எப்பவுமே ராமநாமத்தை சொல்லிட்டே இருப்பேன். ராமநாமம் சொல்றவனுக்கு மரணமே கிடையாது, மரணத்தை வென்று விடலாம். அதுதான் பார்வதி கேட்டாங்க, விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கே, யாரு சொல்லுவா? இப்ப இங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், எல்லாரும் இருக்கோம். நீங்க எல்லாம் விஷ்ணு சாஸ்திர நாமம் சொல்றீங்கன்னா பாதி பேர் எந்திரிச்சு போயிடுவாங்க. என்னால எல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் ஞாபகம் இருக்காது, மறந்து போயிட்டு இடையில மறந்து போச்சு. அப்ப பார்வதிக்கு நல்லா தெரியும் நம்மளை பத்தி. நம்ம எல்லாம் சோம்பேறியா, ஒழுங்கா படிக்க மாட்டோம், மறந்து போயிடுவோம், மந்த புத்தி இல்லையா. பார்வதி கேட்டாங்க, கேனோ பாயேன்னு லபுனா, விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கே பிரபு, அதுல என் குழந்தைங்க எல்லாம் சொல்லிட முடியாது. நம்ம எல்லாம் பார்வதியோட குழந்தைங்க, பார்வதி ஜெகன்மாதா, நம்ம அவங்க குழந்தை. பார்வதி தேவிக்கு நம்ம மேல ரொம்ப ஆசை, அக்கறை. இந்த குழந்தைகளும் பகவான் போகணும். ஆனா பார்வதி வந்து 2 முக்கியமான சேவை பண்ணிருக்காங்க நமக்கு. அப்ப ஒரு கருத்து கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு அப்புறம் சொல்றேன், அடுத்த தடவை வரும்போது பிரசாதம் பத்தி சொல்றோம். பார்வதினால நமக்கு பிரசாதம் கிடைச்சு. அதே மாதிரி பார்வதினால இங்க நாமஜம். சோ பார்வதி கேட்டாங்க, இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? என்னுடைய எல்லா குழந்தையும் விஷ்ணு சாஸ்திரம் சொல்ல முடியாது, என்ன பண்ணுவாங்கன்னா விஷ்ணுவோட 1000 நாமம் இருக்குன்னு. அப்ப சிவமா என்ன சொன்னாரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராமி. யாராவது ராமா என்ற 2 அக்ஷரம், ராமா என்ற 2 அக்ஷரத்தை உச்சரித்தால் விஷ்ணுடைய 1000 நாம சொல்ல. அதனால சிவபா எப்போ ராம நாம சொல்லிட்டே இருக்கு. காசில யாராவது உடல விட்டு அவர் காது சிவபா வந்து ராமநாமம் சொல்லு. ராமநாமத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல எவ்வளவு ராமா இருக்காரு, எவ்வளவு ராமா இருக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம். ஹரே கிருஷ்ண மந்திரத்துல எவ்வளவு ராமா இருக்கு? 4 ராமா இருக்கு. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. அப்போ புராணம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு தடவை ராமான்னு உச்சரித்தாலே 1000 விஷ்ணு நாமம் சமம். சிவமா என்ன சொன்னாரு, ஒரு தடவை ராமா என்ற நாமத்தை உச்சரித்தால் 1000 விஷ்ணு நாமம் சமம். அப்ப ஹரே கிருஷ்ண மந்திரத்துல எவ்வளவு ராமா இருக்கு? அப்ப எவ்வளவு விஷ்ணு நாமம் சொல்லி சொன்னோம்? 4000 விஷ்ணு நாமம். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா 3 ராமநாமம் சொல்றதுக்கு பலம். ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா 3 ராமா 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 3 தடவை சொன்னா ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா. ஒண்ணும் இல்ல, பிரபுக்கு போன் அடிச்சேன், ஹரே கிருஷ்ணானாரு. அப்ப எவ்வளவு ஆச்சு? அது போன்ல தான் ஹரே கிருஷ்ணன் சொன்னாரு. அந்த ஹரே கிருஷ்ணன் சொன்னதுக்கு 3000 விஷ்ணு நாம சொன்ன பலன் ஆயிடுச்சு. நீங்க யாரா பாக்குறீங்க, ஹரே உங்களை யாரோ ரோட்ல பார்த்து ஹரே கிருஷ்ணா போறாங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போறாங்க, ஒண்ணும் வேண்டாம், அவங்க ஜபமாலை எல்லாம் வச்சு சொல்லல, நம்மள மாதிரி ஜபமாலை வச்சு சொல்லல. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பார்த்து, இத பாருப்பா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போறாங்க, அப்ப எவ்வளவு நாம சொல்லிட்டாங்க அவரு? 3000 பிளஸ் ஒரு 3000. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா 6000 விஷ்ணு நாம சொல்லிட்டாங்க. நம்மள ரோட்ல போகும்போது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோஷ்டி போறாங்க, 6000 விஷ்ணு நாமம். இப்ப ஹரே கிருஷ்ணா மதத்துல எவ்வளவு கிருஷ்ணா இருக்கு? 4 கிருஷ்ணா இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. அப்ப ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எவ்வளவு 1000 விஷ்ணு நாமம் சொன்ன போல. ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 16 விஷ்ணு சஹஸ்ரநாமம், 16000 விஷ்ணு நாமம். 16000 விஷ்ணு நாமத்தை சொன்னது ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா. அப்போ 108 தடவை சொன்னா அது இன்ட்டு 16. நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காரு? குறைந்தபட்சம் 16 மாலை. குறைந்தபட்சம் 16 மாலை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எவ்வளவு 1000 விஷ்ணு நாம சொன்ன போல. கால்குலேட்டர் போடணும். 16 இன்ட்டு 16000 இன்ட்டு 108 16,108.
பாருங்க, அதாவது 25 வேற பண்றாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வரும். அப்ப இட்ஸ் அன்லிமிட்டெட். மொபைல் போன் வாங்கும்போது சிம் கார்டு அன்லிமிட்டெட் ஆக்டிவ் இருக்காங்க. இந்த சிம் கார்டு போட்டு அன்லிமிட்டெட் ஆக்டிவ் தான் இருக்கு, யூஸ் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா அன்லிமிட்டெட் பெனிஃபிட், எல்லையற்ற பலன். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என்னுடைய பாவம் போயிடும், நான் சுத்தமாயிடுவேன், நான் அறியாமையிலிருந்து விடுபட்டுருவேன், என் கர்ம வினை போயிடும், அப்புறம் எனக்கு புண்ணியம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் ஆனா அல்டிமேட் கோல் இருக்கு. ஹோலி நேமோட அல்டிமேட் கோல், புனித நாமத்துடைய இறுதி லட்சியம் என்னது? கிருஷ்ண பிரேம், கிருஷ்ணன் மேல தூய அன்பு. அதனால ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா நம்ம கிருஷ்ணன் மேல தூய அன்பு. அப்ப ஏகாதசி விரதம் இருக்கிறது, பகவானை நாமத்தை உச்சரிக்கிறது, பகவானை வைஷ்ணவர்கள் பக்தனுக்கு பகவானே சேவை பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்ன பார்த்தோம்? பக்தனுக்கு பகவானே சேவை பண்றாரு. அப்ப வைஷ்ணவருக்கு சேவை. அப்புறம் கோமாதா, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான கோமாதா சேவை. இந்த 4 பண்ணிட்டு இருக்க சேவை நமக்கு நமக்கு தோல்வியே கிடையாது. இந்த உடலை விட்டா நம்ம பகவான் பக்தி. ஹரே கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்களை